no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. திமுக எதிரி, பிரதான எதிரி நாம் தமிழர். அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? என்ன அதுல வந்து சந்தேகம் வந்திருக்கு. இப்ப என்ன சந்தேகம்? கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி. இந்த பாட்டு கேட்டீங்களா? பாட்டு வேண்டாம். இல்ல அந்த பாட்டை கேட்டீங்கல்ல, அந்த பாட்டை யாரெல்லாம் பாடினாரு? இவரும் கூட்டணி வைக்க மாட்டாரு, விஜயும் கூட்டணி வைக்க மாட்டாரு, ஏடிஎம்கேவும் கூட்டணி வைக்காது. எல்லாரும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குல உடச்சுக்குவீங்க. திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க தெரியுமா? நாங்களாம் தனித்தனியா நிப்போம், தனித்தனியா நின்று எங்களுடைய பிரதான எதிரியை ஜெயிக்க வச்சிருவோம். திமுக இந்த ஆட்சி இதுல அவங்களோட சம்பாத்தியம் என்னங்கிறத எல்லாருமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா துறையிலையும் அவங்க தான் இருக்கிறாங்க. கட்டடத்துறையில தொடங்கி, சினிமா துறையில தொடங்கி, நீங்க எங்கெங்கெல்லாம் வருமானம் என்பது அதிக அளவுல ஈர்க்க முடியுமோ அத்தனை இடத்துலயும் திமுகவோட லாபி இருக்குதா இல்லையா? இப்ப இந்த காசெல்லாம் எங்க போகும்? அடுத்து பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து நிற்கும். நாம் தமிழர் கட்சியோட இமேஜ் மக்கள் மத்தியில என்னவாக பார்க்கப்படுகிறதுங்கிறதுலையும் கவனம் செலுத்தும். என்ன இமேஜ்? ஏங்க, எதிர்ப்பு அப்படின்னா எதிர்ப்பு தாங்க. எதிர்ப்பு தான். ஒரு பக்கம் கருத்தியலுக்கு நான் எதிர்ப்பு, மற்றபடி கை குலுக்கல் அப்படின்னா அது வந்து பெரிய பின்னாடி, அதாவது நம்பிக்கையை உடைச்சு விட்டுரும். அந்த நம்பிக்கையை உடைக்க அது தமிழ் தேசியத்துக்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தும். காதகன் கருணாநிதினு பேசிட்டு அவர் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு உட்காந்துட்டு பேசிட்டு வரது அது மாண்பு கிடையாது, மானங்கட்டத்தனம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏங்க, நான் கேட்கறேன், உங்க அப்பாவை நான் தப்பா பேசிட்டு உங்க வீட்டுக்கே நான் வந்தேன்னா என்ன நீங்க என்னங்க நினைப்பீங்க? இதை நீங்க மாண்புன்னு நினைப்பீங்களா, மானங்கட்டத்தனம்னு நினைப்பீங்களா? இதுல வேற ஒரு ராசி ஒன்று இருக்கு, வைகோ ராசின்னு ஒரு ராசி. அது நிறைய பேருக்கு தெரியும். வைகோ எந்தெந்த தேர்தலில் யாரோடலாம் ஃபோட்டோ எடுக்கிறாரோ, யாருக்கெல்லாம் சப்போர்ட்டாக பேசுகிறாரோ அந்த கட்சியெல்லாம் காணாமே போயிருக்கு. வைகோ ராசி அது பேர். போன தேர்தல் வச்சு கலாச்சிக்கிட்டு இருந்தோம்லாம், சிரிச்சிட்டு இருந்தோம். வைகோ யாரோடலாம் ஃபோட்டோ எடுக்கிறாரோ அவங்கெல்லாம் வந்து டமால் டுமில்னு போயிட்டு இருந்தாங்க. இப்போ போயிட்டு சீமானோட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு வராரு. வேதனையிலேயும் வேதனை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கே அரசியல் தெளிவின்மை தான். புரியுதுங்களா? டெமோக்ரஸிங்கிறதே நீங்க எவ்வளவுதான் கத்துனாலும் தவறானவர் கையில தான் மாறி போய்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? மக்களுக்கு தெளிவு கிடையாது. ஒரு ஊழல்வாதி இருக்குமா, இன்னொரு ஊழல்வாதி அவங்க ஆதரிப்பாங்க. அவன் ஊழல்வாதின்னு சொன்னா இன்னொரு ஊழல்வாதி யாரு? இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். திமுக தவறு, அதிமுக தவறு, ஒரு நல்லவனை தேடுவோம்னு என்னைக்கா தேடி இருக்காங்களா இது வரைக்கும்? இவ்வளவு ஆபத்தை வந்து திமுக அரசு இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்குது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா கிட்னியை புடுங்குறான், கிட்னியை வாங்குறான், கிட்னியை விலை பேசுறான். அடுத்து வந்து நல்ல காலரை தூக்கி விட்டுவிட்டு எத்தனை கிட்னி எடுத்து நான் இவ்வளவு பெரிய கார் வாங்க முடியும் தைரியமா பேசுறாங்க. திருடனேன்னு சொல்லாதீங்க. எத்தனை பேர் காப்பாத்திருக்கேன். உன் கிட்னியை புடுங்கி அடுத்தவனுக்கு கொடுத்தீங்கன்னா அது காப்பாத்துறது. அடுத்த கிட்னியை காசு கொடுத்து புடுங்கி இன்னொருத்தனுக்கு மாட்டி விடுறதுன்னா இது காப்பாத்துறதா? திருட்டுத்தனம் இல்லையாது. செய்யறது யாரு? ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுதா அவங்க மேல? கிட்னியை திருடி சொருக முடியுது? என்னங்க நடந்துகிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல? எப்படியாவது நான் ஒளிச்சு விட்டுறேன்னு பாக்குறேன். திமுக ஒழிய வேண்டும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாரி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். டெல்லியில கார் வெடிப்பு சம்பவம், ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நீங்க உட்பட எல்லாருக்குமே இன்னைக்கு இப்ப நம்ம பேட்டி எடுக்கிறது தொடங்கிறதுக்கு முன்னாடி நடிகர் அஜித்குமார் வீட்டில் வெடிகுண்டு மிரட்டலாம். நேற்றுக்கு திரிஷா வீட்டுல எல்லாம் வெடிகுண்டு மிரட்டல்னு நினைக்கிறேன். பாரிசாலன் வீட்லயும் வெடிகுண்டு மிரட்டல்லாம் வந்துச்சு. அவங்களையும் விசாரிச்சாங்க. அது வள்ளல் மீடியாவா? அங்கதாங்க வச்சிருக்கோம் அப்படின்ட்டாங்க. என்ன நடந்துருக்குது? இல்லை, அது உண்மையிலே வந்து ஒரு வியப்பான ஒரு விஷயம்தான். காரணம் என்னன்னா, வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிறது வந்து இமெயில் மூலமாக யாரோ ஒரு குரூப்பு, அது யாருன்னு தெரில, அதுவும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை விமர்சிக்கக்கூடியவர்கள், அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு இந்த வெடிகுண்டு பரிசோதனைங்கிற பேரில் நடத்திட்டு இருக்கிறாங்க காவல்துறை. இப்போ இதில் மெயில் அனுப்புகிறாங்க ஒரு ஆள். இப்போ இன்னைக்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு மெயில் அனுப்புறது இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். ரெண்டாவது மெயில் அப்படிங்கிறது வந்து இன்னுமே ஈஸியாக கண்காணிக்க முடிஞ்ச ஒரு இது. அது எந்த மெயிலாக இருக்கட்டும், ஜிமெயிலாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், எந்த ஒரு இமெயில் ஐடி ப்ரொவைடர்ஸுமே பாம் த்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது, இல்லை டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸாக இருக்குது அப்படின்னா அரசாங்கம் கேட்கக்கூடிய தகவலை கொடுத்து தான் ஆகணும். புரியுதுங்களா? ஆனால் என்னன்னு தெரியல, காவல்துறை வந்து அந்த தகவல் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இது எனக்கு உண்மையிலே வியப்பா இருக்கு. ஒரு பாம் த்ரெட்டுக்கு ஒரு தனியார் நிறுவனம் வந்து நான் தகவல் கொடுக்க மாட்டேன், யார் அனுப்புறாங்கன்னு சொல்ல மாட்டேன்னா அந்த தனியார் நிறுவனம் என்ன டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட டைப்ல போயிட்டு இருக்கா? அப்போ உண்மையிலேயே அது யார் அனுப்புறாங்கிறத காவல்துறை நினைச்சா கண்டுபிடித்து விட முடியும். ஆனால் அதை விட்டுவிட்டு ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு நாங்கள் பாம் ஸ்குவாட் அனுப்புகிறோம், நாயில் அனுப்புகிறோம், மோப்பதை பார்க்குறோம்னு சொல்லிட்டு சுற்றி கதவை தட்டிகிட்டு இருந்தா, நல்ல வேலை எனக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து பாம்
மிரட்டல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படிங்களா? எந்த வீடுன்னு கேட்டேன் அடுத்த கேள்வி. அப்புறம் அட்ரஸ் அவங்க சொல்லணும்ல. அவங்க ஒரு அட்ரஸ் சொன்னாங்க, ஏதோ செங்குன்றம் பக்கம். அது என் வீடே கிடையாதுங்க அப்படின்ட்டேன். அதோட முடிஞ்சுது. சப்போஸ் என்ன நான் ஏதாவது அட்ரஸ் சொல்லியிருந்தேன்னா ஆமாம் அந்த அட்ரஸுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கூட வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 பேருக்கு இந்த கடந்த தீபாவளியிலிருந்தே வந்துனுக்குது. உண்மையிலே இதை வந்து உடனடியாக இது என்ன எவ்வளோ செலவு பாருங்க. உடனே அந்த பாம் ஸ்குவாடுக்கான அந்த காஸ்டியூம்லாம் மாட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பாமை கண்டுபிடிக்க வரேன்ட்டு நாய்கள்லாம் கேட்பான். அந்த நாய் அது வாட்டு சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு அது வாட்டு படுத்து கிடக்கும். அதை போட்டு தட்டி எழுப்பி வாங்க வந்து மோந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அது வந்து எல்லா பக்கமும் மோந்து போய் பார்த்து இது என்னது இது ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை. இதை யார் பண்றான்னு தெரியல. ஆனா அது பண்றவங்கள காவல்துறையால கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறது தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையா தான் பார்க்கப்படும். அஜித் வீட்டுக்கெல்லாம் நடிகர் அஜித் வீட்டுக்கு அவர் எந்த ஒம்பதுக்கும் போக மாட்டார். இப்ப இன்டர்வியூ கொடுத்துட்டார்ல, அவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். புரியுதா? அதனாலதான் யூடியூப்ல பேசுறவங்க போறவங்க எல்லார் மேலேயும் அவனுக்கு இருக்க யார் மேலாம் கடுப்பு இருக்கோ அவங்க மேலாம். அஜித் கொஞ்சம் அரசியல் பேசி விட்டாரா, இப்ப அடுத்து திரும்ப அவர் பேசும்போது விஜய் திட்டி ஏதோ பேசியிருந்தாரு. திட்டில ஒரு மாதிரி விஜய்க்கு ஒரு அரசியல் கொஞ்சம் லைட்டா தொட்டு போயிருந்தாரு. ஆனா அவரு மறுப்பு தெரிவிச்சு அதுக்கப்புறம் மறுப்பு தெரிவிச்சுனே பாமைக்கிறான் பாருங்க ஒருத்தன். இப்ப அதுதான் புரிக்கணும். அந்த உளவியலை புரிச்சுக்கணும். அது ஏதோ ஒரு உடன்பிறப்பா தான் இருக்கும். உடன்பு என்னங்க நீங்க அப்புறம் என்னங்க கரெக்டா வந்து நான் கேக்குறது என்னன்னா, அஜித் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூ கொடுத்தோன்னே விஜய்க்கு எதிராக அஜித் பேசி விட்டாருன்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வருது. அப்ப வந்து அஜித்துக்கு பாம்பு மிரட்டல் போயிருந்துச்சு அப்படின்னா பாருங்க விஜய் தரப்புல இருந்து யாரோ தான் மிரட்டுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இங்க இப்ப என்ன நடந்திருக்கு, அவர் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு என்னை வைத்து அரசியல் செய்யாதீர்கள்னு மறுப்பு தெரிவிக்கிறாரு. தெரிவிச்ச உடனே வந்து பாம்பு வைக்க போறேன்னு ஒருத்தன் கிளம்புறானா அவன் யாரா இருப்பா? சோ இவ்வளவுதான் விஷயம், பாத்துக்கோங்க. அதான் வெடிகுண்டு பரபரப்பெல்லாம் வந்து நிறைய இருந்துட்டே இருக்குது, புரளியாவே இருக்கு. தேர்தல் பரபரப்பும் நடந்துட்டு இருக்குது. எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலைப்பாடுகளை தொடங்கிட்டாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? உண்மையை சொல்ல போனோம்னா 2026 தேர்தல் என்பது ரொம்ப டஃப்பான ஒரு தேர்தல். இங்கே அரசியல் திறனாய்வாளர்கள்லாம் ஆளாளுக்கு வந்து அவங்களோட பர்சனலான ஒரு இன்டென்ஷனில் தான் ஆய்வு பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது இது உண்மையிலேயே டிஃபிகல்ட்டான ஒரு தேர்தலாக இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த 2026 புது வாக்காளர்கள் பட்டியல் என்பது உருவாக்கப்படுகிறது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாக்கு போட வரவங்களோட எண்ணிக்கையுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகிறது. ஓகே, அது ஒரு கணிசமான எண்ணிக்கையாக இருக்க போகுது. அந்த வாக்காளர் திருத்த பட்டியல், வாக்காளர் சேர்த்தல் இதெல்லாம் வந்து இந்த முறை அதுலயும் சில சிக்கலை சொல்றாங்கல்ல. ஆமா, எஸ்ஐஆர் அது வந்து எஸ்ஐஆர்ல வந்து நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு, மறுக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு. இல்ல நீங்க அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? இந்த நேரத்தில் எஸ்ஐஆர் வரும்பொழுது அது கூட இன்னொரு விஷமாக தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடோடு அது வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியர்களுக்கு அங்கே இருக்க பெங்காலிகளுக்கு இவங்களுக்குலாம் வந்துட்டு இங்கே வாக்குரிமை கொடுக்கறதுன்னு வரும்பொழுது அதை நம்ம பெரிய அளவில் கேள்வி கேட்குறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு நெருக்கி புது வாக்காளர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் இந்த தேர்தலில். அப்போ அந்த 7 லட்சம் வாக்கு யாரோட வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வட இந்தியர்களோட வாக்கு. அது பெங்காலிகள், ஒரிசாலிருந்து வந்தவங்க, அவங்களுக்குலாம் இங்கே வந்து வாக்குரிமை கொடுக்கறது வந்து அதை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். 7 லட்சம் ஓட்டர்ஸாக மாறி இருக்காங்க. ஆமாம், நமக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியே வந்து தேர்தல் ஆணையம் அறிவிச்ச தகவலை சொல்கிறேன் நான். அது இந்த இதை அறிவிச்சே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஆச்சு. இப்போ திரும்ப இவங்க கணக்கெடுத்து இது பண்ணும்பொழுது அதில் எத்தனை பேர் உள்ளே சேருவாங்க என்னன்னு நமக்கு தெரியல. அப்போ ஒரு கணிசமான தொகையில் ஒரு வட இந்தியர்களோட வாக்கு பட்டியல் வந்து இங்கே உள்ள சேர்க்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்களாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடுடைய மாநில உரிமை பேசக்கூடிய இயக்கங்கள்லாம் ஒரு அணியில வந்து இதை எதிர்க்கணும். ஆனால் இதை வந்து இதையும் அரசியல் படுத்தலாம் தான் இவங்க பாக்குறாங்களே ஒழிய எங்க கட்சியை வீழ்த்துறதுக்காக தான் இது வருது அப்படி இல்லை. உங்க கட்சியை வீழ்த்துறது மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உரிமைக்குமே கேள்விக்குறியாக தான் மாறும். இப்போ திமுக என்ன சொல்றாங்க, எங்க கட்சிக்கு இதை வீழ்த்துறதுக்கு தான் எப்படி திமுக வீழ்த்துறதுன்னு தெரியல, அதுக்காக இதை கொண்டு வராங்கிறாங்க. இப்படி இது சிறுமைப்படுத்தாதீங்க. இது அவங்க வந்து கொண்டு வரதோட நோக்கமே ரொம்ப ரொம்ப ஃபார் ஃபெச்டான ஒரு விஷயத்துக்காக தான் அதை கொண்டு வராங்க. ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வாக்கு உரிமையிலுமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற வேலை தான் இது. அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு பண்ணாம திமுகவை எதிர்ப்பதற்கு தான் கொண்டு வந்துட்டீங்கன்னா திமுகவை எதிர்க்கணும் தானே மக்களோட பார்வையில். திமுக வீழ்த்த முடியாத சக்தியா இருக்கா இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டுல? அதெல்லாம் வீழ்த்த முடியாத சக்தி எல்லாம் இல்ல. எப்படி வீழ்த்த முடியும் சொல்லுங்க. அதான் சொல்றேன் இந்த இல்லையே எங்க இந்த இன்டர்வியூட எண்ட்ல உங்களுக்கு திமுகவை வீழ்த்துவதற்கான வழிமுறை என்னங்கறதை நான் சொல்லிடுவேன் கண்டிப்பா. பிரசாந்த் கிஷோரா மாற போகுது. இப்போ நீங்க அதனால தானே வந்து கேட்கறீங்க. ஏங்க பிரசாந்த் கிஷோரோட வீட்டுக்குலாமா பாம்பு தட்டு வந்திருக்கு, எங்க வீட்டுக்கு தானங்க பாம்பு தட்டு வந்திருக்கு. அப்ப இது கூட நான் பேசல என்னங்க. அப்ப கேளுங்க. அப்போ வந்துட்டு இங்க அடிப்படை என்னன்னா, திமுகவை மக்கள் வெறுக்கிறார்களானா? ஆமாம் வெறுக்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கி போய் களத்தில் நீங்கள் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் திமுக அரசுடைய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு காவல்துறை நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், இல்லை திமுக தரப்பு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஊழல் சார்ந்த விஷயங்கள் இப்போ வெளியில் வந்திருக்கு. இப்போ இந்த வேலைவாய்ப்பு இதில்
பெரிய ஊழல் வந்து ஏற்பட்டிருக்கு. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நகராட்சி அதெல்லாம் கிட்டத்தட்ட கணக்கெடுத்து பார்த்தா 800 கோடிக்கு மேலே அதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது கேட்குறாங்க. இப்போ அதை வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேங்குது தமிழக அரசு. தமிழக காவல்துறை அவரு வெளிப்படையாக நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணுறோன்ட்டார். இதை ஃபேஸ் பண்ணணும்னா ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் ஆக மாட்டேங்குது? வெளிப்படையாக ஃபேஸ் பண்ணணும்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண விடணும்ல. இல்லை அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்றது தான் அவங்களுடைய வாதமாக இருக்கு. ஏங்க நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு கவர்மெண்ட் பாடி தானங்க சொல்லுது. இப்போ நீங்களும் நானும் சொல்லலைங்க. இதை அமலாக்கத்துறை சொல்லுது அப்படின்னா அமலாக்கத்துறையோட பரிந்துரையில அவங்க பதிவு பண்ணணும் இல்லைங்க. இப்போ இவங்க பண்ணல. அமலாக்கத்துறைன்றது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்ன்றது தமிழ்நாட்டை நோக்கி மட்டும் தான் வருது, வேற எந்த ஸ்டேட் அதுல நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. கண்டிப்பா இந்த அமலாக்கத்துறை வந்து பாஜகவுடைய ஒரு ஏவு சக்தியாக வந்து இவங்க அரசியல் பண்றாங்கிறதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்ல. நான் கேட்கிறேன், நீங்க உண்மையிலேயே நல்லவராக இருந்தால், நீங்க திருடவில்லை என்றால், அதாவது யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலைன்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலை? எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒண்ணுமே இல்லாம இப்படி ஒரு அவதூறை வந்து யாராவது சொல்லிட முடியுமா? இப்ப ஒரு இவ்வளவு முறைகேடு ஆயிருக்குங்கிறதுக்கு ஒன்னும் பேசிக் எவிடன்ஸ் இருந்தா தானே அமலாக்கத்துறையினால அதை பேச முடியும். அந்த முறைகேடு எவ்வளவு அமௌண்ட் ஆயிருக்கு, எவ்வளவு என்ன ஏது அப்படிங்கிறதுல வேணா கூட குறைச்சிருக்கலாம். ஆனா அங்க ஒரு முறைகேடு இருக்குங்கிறதே நம்மளால மறுக்க முடியாதுல்ல. சரி, ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கவே இல்லைன்னா கற்பனையில வாழுதா அமலாக்கத்துறை? இப்ப என்ன பண்ணும்? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. இப்ப அமலாக்கத்துறைக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன? அடுத்த அமலாக்கத்துறை ஏதாவது நீதிமன்றமோ இதுலயோ போயிட்டு இதை வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கேஸ் ஆகி அதுக்கு என்ன பண்ணுவீங்க? தமிழக அரசு தரப்புல இருந்து என்ன சொல்வீங்க? உங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அனுப்புவீங்க. இல்ல அமலாக்கத்துறையோட ரோல் டைரக்டா இதுல இன்வால்வ் ஆக முடியாது. அதனாலதான் அவங்க மாநில மாநில காவல்துறை இப்ப ஒரு இடத்துல கிரைம் நடந்திருக்குங்கிறத அமலாக்கத்துறை கைட் பண்றாங்க. ஏன் ஃபைல் ஆகலைங்க? அமலாக்கத்துறை தான் உண்மைத்தன்மையை ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க போல தெரியுது. இது உண்மைத்தன்மை ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு தாங்க சிஎஸ்ஆர் போடணும், எஃப்ஐஆர் பண்ணணும். எஃப்ஐஆர் பண்ணணும் புத்துக்கு எல்லாரும் ஜெயில தூக்கி போடவா? எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் விசாரணை தானே. விசாரணையே பண்ண மாட்டேன்னு கண்ண மூடுறது என்னது? இப்ப நீங்க எஃப்ஐஆர் ஒன்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேஸை கண்டிப்பா விசாரிச்சு தான் ஆகணும். அப்ப இவங்க தரப்புல இருந்து ஆதாரங்களை கொடுக்கணும், அவங்க தரப்புல இருந்து ஆதாரங்களை கொடுக்கணும். இல்லைங்க இதெல்லாம் பொய்யான ஆதாரம்னா பொய்யான ஆதாரம்ங்கிறதெல்லாம் நிரூபிச்சு இதை பார்த்துட்டு, ஆனா இது விசாரணை தொடங்குற இந்த பிள்ளையார் சொல்லி போறதுங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஆர் இது, அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர். இது ரெண்டும் அடுத்த கட்ட ப்ரொசீஜர். விசாரணைக்கு வரதுக்கு விசாரிக்க விடமாட்டேன் அப்படின்னா இது வந்து அந்த சூனாபானா கதை தானே. இது அவ்வளவு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு போறதானே. நீ சொல்லிருவியா, கேட்டுருவியா? இதுதான் பண்ணுது தமிழக அரசு. அப்ப இது சூனாபானா அரசுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். எப்படி வீழ்த்த முடியும் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சி கூட்டணி என்பது உருவாக வேண்டும். அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. வலுவான எதிர்க்கட்சி கூட்டணி திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்க வேண்டும். ஆனா அதே கூட்டணி பாஜகவுடைய சப்போர்ட் இல்லாத கூட்டணியாக இருக்க வேண்டும். பாஜகவோட சப்போர்ட் இருக்கக்கூடிய கூட்டணியாக அது இருக்கும் பட்சத்தில் திமுகவை வீழ்த்தது கடினம். அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு, வீழ்த்த முடியாது. இல்ல அவங்க பிரிஞ்சும் போற மாதிரி இல்ல, அவங்க அவ்வளவுதான் ஒட்டிட்டாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எது என்னுடைய நம்பிக்கை? அதிமுக பாஜக பிரிஞ்சிருவாங்கங்கிறது நான் எதிர்பார்க்கிறேன். யார் கூட சேருவார் அப்ப திரு எடப்பாடி? யார் கூட சேரும் பிஜேபி? இங்க கேள்வி என்னன்னா, இப்ப எடப்பாடி அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு நம்ம பார்ப்போம். அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப பாஜகவை அவர் பகைச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோ. அதாவது பாஜகவோட கூட்டணியை அவர் முறிச்சுக்கிறாருன்னு வைங்க. அடுத்து அதிமுக அவர் கையில இருக்குமா? இந்த கேள்வி இருக்கு. சரி, கண்டிப்பா அதிமுக வந்து இப்ப பாஜகவுடைய நட்பை வந்து பகைத்து கொண்டு அவங்கள கழட்டி விட்டுட்டு ஒரு வேலையை பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவுடைய இரட்டலையும் சின்னத்தையும் கட்சியையும் புடுங்கி கொடுக்கறதுக்கான அத்தனை வழிவகைகளும் பாஜக கிட்ட இருக்கு. சரி, ஸோ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய பொறுப்பை, அதாவது அதிமுகவில் அவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை எப்படியாவது பாதுகாத்து கொள்ள வேண்டும், பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும்ங்கிற நினைப்புல அவரு பிஜேபியை எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லாம இருக்காரு. இதுதான் உண்மை. அவரால் இப்ப எதிர்க்க முடியாது. இப்ப எதிர்த்தாருன்னா கண்டிப்பா சிக்கல் தான். ஆனா நீங்க சமீபத்துல நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஏடிஎம்கே உடைய ஸ்போக்ஸ் பர்சனாக செயல்படக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டே இருப்பாங்க. பிஜேபிக்கு கம்மியான சீட்ஸ் கொடுங்க. இப்ப சில பத்திரிகையாளர்கள் ஏடிஎம்கேக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள்லாம் பாஜக கொடுக்க வேண்டிய சீட்ஸை குறைங்க, இது தேவையில்லை, இவ்வளவு சீட்ஸை கொடுக்கும்போது அது நமக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும், சீட்ஸை குறைங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு. நடுவில் வந்து பாஜக தரப்புக்காரங்களாம் எப்படி நாங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் வாக்குகளை உறுதிப்படுத்தி வச்சிருக்கோம், போன தேர்தலில் பாருங்க 18% வாக்குகளை நாங்கள் வந்து எங்கள் பக்கம் வச்சிருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் எப்படி சீட்டை கம்மி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவீங்கன்னா ஒரு விவாதம் சண்டையெல்லாம் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ இதோடைய பின்னாடி நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணிப்பு இது உண்மையாக இதெல்லாம் நமக்கு தெரியல. என்னுடைய கணிப்பு என்னன்னா, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பாஜகவுக்கு சீட்ஸை கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருப்பார். அதற்கு பாஜக ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னா கண்டிப்பா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாஜக வந்து
இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வாய்ப்போ இல்ல இந்த கூட்டணியில இருந்து வெளியில போறதுக்கு ஒரு வாய்ப்போ இருக்கும். அப்படியே வெளியில போனாலும் அவங்க ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப அப்படி யார் யார் போயிடுவாங்க அந்த மாதிரி பிரிஞ்சா? பிஜேபி தனியா போயிருச்சுன்னா பிஜேபிக்கு இன்னைக்கு சால்ரா அடிச்சுக்கிட்டு ஏடிஎம்கே கூட ஒட்டிட்டு இருக்கிறவங்க எல்லாம் யாராரோ அவங்க எல்லாம் அப்படியே பிஜேபி கூடவே போயிருவாங்க. ஏடிஎம்கேவை தவிர்த்து மற்ற இயக்கங்கள் இருக்குல்ல, அதுல முக்காவாசி இயக்கங்கள்னு வச்சுக்கோங்க. ஒரு சில இயக்கங்கள் மேபி ஏடிஎம்கேவோட கண்டினியூ ஆகலாம். ஆனா முக்காவாசி இயக்கங்கள் ஆல்ரெடி எடப்பாடியோட லீடர்ஷிப் பிடிக்காத நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அப்படியே ஒரு செட்டா போவாங்க. பட் அவங்க எந்த அளவுக்கு வாக்க புல் பண்ணுவாங்க, ஓட் புல் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. சரி. அப்புறம் உங்களுக்கும் தெரியும் பாமக பிரச்சனையும் கொஞ்சம் ஒரு ரெண்டா பிரிஞ்சு கிடக்குது. அதுல ஒரு இன்னுமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சான்னு முழுமையா சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு விஷயத்துலதான் போகுது. மேபி பாமக வேணா ஏடிஎம்கே கூடவே தொடரலாம். அப்படி ஒரு வேலை ஏடிஎம்கே, பாமக மற்றும் சில தமிழ்நாட்டை சார்ந்த மாநில கட்சிகள் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த கூட்டணிக்கு வந்து கணக்கு அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அதுல வந்து அவங்க வந்து உத்தமர்கள் நான் சொல்லலை. அவங்க வந்தாங்கன்னா ஊழல் நடக்காது, அவர்கள் தான் தமிழர்களின் எதிர்காலம் அப்படிலாம் நான் சொல்ல. ஆனா இந்த கூட்டணிக்கு திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு கணக்கியல் அடிப்படையில் ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க கணக்கீடு அப்படியெல்லாம் பார்க்கும்போது எத்தனை முனை போட்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு அனுமானிக்க முடியுது உங்களால? கண்டிப்பா விஜய் தனித்து போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அன்லஸ் அன்டில் பிஜேபியோட இருக்கக்கூடிய கூட்டணி ஏடிஎம்கேவோட கூட்டணி வந்து உடையுது அப்படிங்கிற பட்சத்தில் மேபி விஜய் ஃபைனல் ஸ்டேஜில் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம். இல்லைன்னா எலெக்ஷன் முடிஞ்சும் கூட அவர்கள் வந்து அதிகாரத்தை அடைவதற்கு ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வரலாம், தனித்து போட்டிட்டும் கூட. ஆனா அதுக்கு வந்து விஜய் வந்து எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணும். ஆனா விஜய் தனித்து நிற்கும் பொழுது எம்எல்ஏக்கள் அவரால் ஜெயிக்கவே முடியாதுங்கிறது என்னுடைய பார்வை. இப்போ வரைக்கும் 15% 20% சொல்றாங்களே விஜய்க்கு நிறைய. நானே வந்து சொல்லியிருப்பேன் ஒரு 12% வரைக்கும் விஜயால ரொம்ப சாதாரணமாக வாங்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சாதாரணமா வாங்க முடியும். அது அப்படின்னா நாம் தமிழர் தாண்டி சொல்றீங்க நீங்க? நாம் தமிழரை தாண்டி அப்படின்னு நாம் தமிழரை கம்பேரிசனுக்குள்ளே கொண்டு வரல. இல்ல கம்பேரிசன் தேவையா இருக்குது. நான் சொல்றது தமிழ் தேசிய ஓட்டர்ஸோடைய பார்வையாளர் நீங்க, அவதானே? அவங்க எப்படி ஓட்டளிக்கணும்னு நினைக்கிறவர் நீங்க, அவதானே? தமிழ் தேசிய வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அதுல கோர் தமிழ் தேசிய வாக்குகள்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து தமிழ் தேசிய கட்சிகளை தாண்டி வேற கட்சிகளுக்கு போகாது. ரைட். அந்த கோர் தமிழ் தேசிய வாக்குகள் எவ்வளவுங்கிறது தான் இந்த தேர்தல்ல நாம் தமிழருடைய வாக்குகள் மூலமாக பிரதிபலிக்கப்படும். ஓகே. ஆனா இப்ப அதிகமாகும் இல்ல வாக்குகள்? அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு நாம் தமிழர் சரியான அரசியலை முன்னெடுத்தால். அது என்ன சரியான அரசியல்? சரியான அரசியல்னா என்னன்னா திமுகவுக்கு சப்போர்ட்டிவான கருத்துக்களை அறிவிப்பதாக இருக்கட்டும், இல்ல திமுகவுடைய எதிரிகள் எல்லாம் தன்னுடைய எதிரிகளாக கருதி கொண்டு பேசுவதாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவங்க தவிர்த்து ஓரம் வச்சுட்டாங்க. திமுக எதிரி, பிரதான எதிரி நாம் தமிழர். அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? என்ன அதுல வந்து சந்தேகம் வந்திருக்கு. இப்ப என்ன சந்தேகம்? இல்லைங்க, கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி இந்த பாட்டு கேட்டீங்களா? பாட்டு வேண்டாம். இல்ல அந்த பாட்டை கேட்டீங்கல்ல, அந்த பாட்டை யாரெல்லாம் பாடினார்கள்? பாடினாங்க. யார் பாடினா? அண்ணன் சீமான், சாட்டை துரைமுருகன். சாட்டை துரைமுருகன் முதல்ல பாடினாரு, அண்ணன் சீமான் வந்து பாடினார். இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? சரி. இப்ப இவங்க வீட்டுல ஒருத்தர் இறக்குறாரு, இந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் இறக்குறாரு. அந்த நபர், குறிப்பிட்ட நபரு முக முத்துவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன உறவு? அண்ணன் 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 தம்பி தம்பி. சரி. இப்ப என்னைக்காவது ஒரு நாள் முகாமுத்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் என்றாவது ஒரு நாள் அவருக்கு துணை நின்றிருக்கிறார்களா? ஒரே குடும்பம் தானே, ஒரே ரத்தம் தானே. நீங்க கேதம் கேட்க போறதையும் இத போய் இருங்க நான் சொல்றேன். யார்கிட்டங்க போய் நீங்க மத்தவங்க வெளியில பேசுற மாதிரியே நீங்க ஒரு அடிப்படை. சீமான் கடுமையா விமர்சிக்கிறவங்கள பார்த்தா கூட ஓடி போய் அவரு கை நட்பு கரம் நீட்டுவாரு, அரவணைத்துக் கொள்வார், கட்டிப்பிடித்துக் கொள்வார். ஆமாதான், இதுதான் இங்க பிரச்சனை. இப்ப நீங்க என்கிட்ட என்ன கேட்டீங்க? சீமான் அவர்களுடைய திமுக எதிர்ப்பின் மீது உங்களுக்கு சந்தேகம் வருகிறதான்னு கேட்டீங்க. இது போய் சந்தேகப்படக்கூடாது பாரு, ரொம்ப தெளிவான பார்வையாளர். எனக்கு தான் நான் கேக்குறேன். இப்ப கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதியின் பாடி அந்த வாய், அதே வாய் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி உட்காரும் பொழுது ஒண்ணும் இல்லைங்க. இப்ப உங்க அப்பாவை நான் தப்பா பேசிட்டு இருக்கேன். ஒரு அரசியல் நாகரிகம் பண்பாடுங்க மலர்றது. அரசியல் நாகரிகம் பண்பாடுங்கிறது எளவு யார் வீட்டுல விழுந்துச்சோ அவங்க வீட்டுல போய் நலம் விசாரிக்கிறதா அரசியல் நாகரிகம் பண்பாடு. புரியுதுங்களா? அவங்க வீட்டுக்கு யாராவது போனாங்களா? இல்லங்க, அது அந்த வீட்டின் குடும்பத்துல மூத்தவர் அவரு, இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதல்வரா இருக்காரு. அந்த குடும்பத்துல மூத்தவர், அவர் தனிநாட்டு முதல்வரா இருக்கு, அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் கேக்குறது என்னன்னா, பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போனாங்களா? அந்த அடையாளம் இதுதான் அடையாளம், இதுதான் அடையாளம். ஒரு தம்பி வீட்டுல இளவு விழுந்துச்சுன்னா அண்ணன் வீட்டுக்கு போறதா? எது அடையாளம்? எனக்கு புரியல. நான் இப்ப கேக்குற கேள்வி, வெளியில கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதின்னு பாடிட்டு அந்த காதகன் கருணாநிதி அவரோட வீட்டுக்கு சென்று எப்படி உங்களால துக்கம் விசாரிக்க முடியும்?
எந்த முகத்தோட உங்களால துக்கம் அப்ப என்னன்னா இது நீங்க அவ சொல்லி ஒருத்தரை பாடுறீங்க, அவரு ரொம்ப தவறான நபர், அந்த தவறான நபரோட வீட்டுக்கு நான் போய் உட்காந்து நலம் விசாரிப்பேன், துக்கம் விசாரிப்பேன், இது எப்படி அரசியல் நாகரிகம்ங்கிறீங்க நீங்க? இல்ல உங்களுக்கு இருக்கிறது வன்மம், அவங்களுக்கு இருக்கிறது அரசியல் நாகரிகம். அது எனக்கு புரியல. இப்ப விஜய் மீது சீமானுக்கு இருப்பது வன்மமா? எனக்கு திமுக மேல வன்மம் இருக்கதானங்க வேணும். எனக்கு திமுக மேல எப்படிங்க வன்மம்? அவர் அரசியல் கட்சிங்க, மக்கள் இயக்கங்க, மக்களின் தலைவர் போயிட்டு உட்கார்ந்துடலாமா? அப்படி இல்ல, அவர் எல்லோருமே ஒரு அரவணைச்சு தான் போய் ஆகணும், அனுசரிச்சு. ஆனால் கொள்கைன்னு வரும்போது உறுதியா நிக்கிறாரு. அது அந்த கொள்கைங்கிறது எங்க வரும்? அதான் நான் கேக்குறேன். கொள்கைங்கிறது எங்க வரும் சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு திருடன், திமுக இப்ப நான் கேக்குறேன், நீங்க ஒரு திருடர், நீங்க ஒரு திருடர்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு திருடரை வந்து அவரோட திருட்டுத்தனத்துக்கு தாங்க நான் எதிரி, மற்றபடி அவரோட வீட்டுக்கு நான் போய் உட்காந்து எல்லாமே நான் பழகிட்டு வருவேன்னு சொன்னா உங்களையும் திருடர்னு தான் கேட்பாங்க மக்கள். திருடனோட உனக்கு என்ன கூட்டு களவாணித்தனம்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? இது வந்து ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம், ஒரு துர்ச்சம்பவம். அவங்க வீட்டுல ஒரு இழப்பு நடந்திருக்கு, அதுக்கு போயிருக்காரு, ஒரு ஆறுதல் கேதம் விசாரிச்சுட்டு வந்தாச்சு, முடிஞ்சிருச்சு. அதோட எவங்க வீட்டுல அரசியல் எதிரி வீட்டுல போதுமா? இது எனக்கு புரியல. அரசியல் எதிரி ஏங்க, அரசியல் எதிரியோட தம்பி வீட்டுல நீங்க அரசியல் எதிரியோட தம்பி செத்ததுக்கு அண்ணன் வீட்டுக்கு போறீங்க ஏன்? இல்ல இதுல என்ன இவங்களுக்கு உள்ள இது வந்துருச்சு, டீல் வந்துருச்சு, நட்பு வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, நட்பு வந்துச்சுலாம் நான் சொல்லல. நீங்க அப்படிதான் சொல்ல வரீங்க. வெளியில சிலர் பேசிட்டு இருக்கிறது நீங்க பேசுறீங்க. திரும்ப சொல்றது என்னன்னா, இது சந்தேகத்தை கிளப்புமா கிளப்பாதா? எந்த சந்தேகமும் வரல. சந்தேகத்தை நீங்க உருவாக்குறீங்க. உங்களுக்கு வரலைன்னா நீங்க தாராளமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை வந்து ஒரு அசையாத நம்பிக்கையாக இருக்கட்டும். ஆனா நாங்க எல்லாம் சந்தேகப்பட்டு தான் ஆகணும். நாங்க சந்தேக பார்வை வச்சுதான் தீர்வோம். திமுகவை எந்த காலத்திலும் ஆட்சியில உட்கார விட மாட்டோம்னு சீமான் முழக்கமிடுறாரு. ஆனா தனியா எல்லாருமே போட்டி போடும்போது கண்டிப்பாக திமுக தான் ஆட்சிக்கு வர. அவர் கூட்டணி வைக்க மாட்டாருங்க, தனியா தான் கூட்டணி வைக்கலீங்க. சரி, அவர் கூட்டணி வைக்க போறது இல்ல, இவரும் கூட்டணி வைக்க மாட்டாரு, விஜயும் கூட்டணி வைக்க மாட்டாரு, சரி, ஏடிஎம்கேவும் கூட்டணி வைக்காது. எல்லாரும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை உடைச்சுக்குவீங்க. திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க தெரியுமா? நாங்களாம் தனித்தனியா நிப்போம், தனித்தனியா நின்று எங்களுடைய பிரதான எதிரியை ஜெயிக்க வச்சிருவோம், வீழ்த்துவோம். பாருங்க, வெயிட் பண்ணுங்க. எப்படி வீழ்த்துவீங்க? என்ன கணக்குல வீழ்த்துவீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொல்லுங்க, போன தேர்தல்ல ஏடிஎம்கே உடைய வாக்கு சதவீதம் என்ன? டிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3% தான் திமுக அதிமுக. சட்டமன்றத்துல இல்ல, நாடாளுமன்றத்துல. கடைசி தேர்தல் நாடாளுமன்றம் தான். ஆமா, நாடாளுமன்றத்துல 21%. ஆமா. சோ நீங்க கூட குறைச்சு சட்டமன்றம் போது கொஞ்சம் ஏடிஎம்கே இன்னும் கொஞ்சம் எட்ஜ் கிடைக்கும். ஆமா, சோ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5% கூட போட்டுக்கோங்க. சோ இப்போ வந்து ஒரு சரி ரொம்பவும் தலை வேணாம், ஒரு 30 கூட வச்சுக்குவோம். சரி, இப்ப திமுக உடைய பெர்சன்டேஜ் என்ன? 43. நாடாளுமன்ற தேர்தலில் 43% வாங்கியிருக்காங்க. இப்ப 43% இந்த 30%ஆல நான் இவ்வளவும் எக்ஸ்ட்ரா ஒரு 5% போட்டேன். வீழ்த்த முடியுமா? கொடுத்துட்டீங்க. வீழ்த்த முடியுமா? கணக்கு வருமா? ஸோ ஏடிஎம்கேனால தனிச்சு செய்ய முடியாது. சரி, இன்னொன்னு ஏடிஎம்கே இன்னைக்கு கொஞ்சம் பலவீனமான இடத்துல தான் இருக்கு. ஏடிஎம்கேவோட ட்ரெடிஷனல் வாக்காளர்கள் கூட இன்னைக்கு ஒரு சில சாதிய பிரச்சனைகளால கொஞ்சம் ஒதுங்கி ஒரு மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறாங்க. இப்போ அதை தான் வந்து அறுவடை செய்து பாஜக. சரி, இப்போ பாஜகவும் உள்ள இதுக்குள்ள என்டர் ஆகுதுன்னே வச்சுக்குவோம். ஸோ பாஜகவுடைய தனித்து நிற்கும் போது அப்புறம் அந்த ஈகோ சிஸ்டம் எடுத்த வாக்கு வந்து ஒரு 18%. இப்போ அந்த 18% இவங்களோட சேருங்க. இப்ப இதோட கேட்கும்போது இப்பதான் அந்த ஃபைட் வந்து கொஞ்சம் ஈக்குவல், அதாவது திமுகக்கு ஈக்குவல் அப்படிங்கிற இடத்துக்கு வருது. ஸோ இவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க, இது போக சாமானியர்களுடைய, அதாவது இந்த கட்சி சாராத இந்த கட்சிகளோட வாக்குகள் அல்லாத பொதுவானவர்களோட வாக்குன்னு ஒன்று இருக்கும். இப்ப அவங்க வந்து இப்ப திமுக மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள்னு ஒன்று இருக்கும். இந்த அதிருப்தி வாக்குகள் ஒரு இடத்துல குமிஞ்சா தான் ஏதாவது ஒரு கூட்டணி வந்து பெரிய அளவுல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கரெக்டா? சரி, இந்த அதிருப்தி வாக்குகள் குவியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட குவியும்? இப்ப எடப்பாடி மட்டும் தனியாக நின்று ஒரு அளவுக்கு சப்போஸ் ஈக்குவலான பெர்சன்டேஜ் வச்சிருக்காரு அப்படின்னா பாஜக மேல வெறுப்பு கொண்டவங்களும் எடப்பாடி பக்கம் சாயருக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இன்னைக்கு அது சாத்தியம் இல்லாம கிடக்கு. ஏன்னா சிறுபான்மை மக்கள் கண்டிப்பா பாஜக பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணி பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டாங்க. சரி, அது நீங்க எவ்வளவுதான் இது பண்ணீங்கனாலும் பண்ண மாட்டாங்க. சரி, இந்த சிறுபான்மை வாக்குகள் அப்ப சிறுபான்மையில திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள்னு ஒண்ணு இருக்குமா? அந்த சிறுபான்மை அதிருப்தி வாக்குகள் எந்த பக்கம் போகும் அப்படின்னு விஜய்க்கு போகும். நானா சொல்லல, நீங்களா சொல்றீங்க. ஸோ விஜய்க்கு சிறுபான்மை மக்களுடைய ஆதரவுங்கிறது இப்போ வரைக்கும் களத்தில் நம்ம பார்க்குற வரைக்கும், நமக்கு தெரிஞ்ச வட்டத்தில் பார்க்குற வரைக்கும் ஒரு படி கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏன்னா அவரே ஒரு கிறிஸ்துவர், அது இல்லாமல் பாஜகவால் பல முறை அவர் கிறிஸ்துவருங்கிறதுனால ஒரு விமர்சனம்ங்கிறதுலாம் இருந்ததுனால, ரெண்டாவது அவர் வந்து அதை வந்து வெளிப்படையாகவே ஜோசப் விஜய்னு போட்டுக்கிட்ட ஒரு நபர். அப்போ குறிப்பாக கிறிஸ்துவர்களுடைய வாக்கு இந்த முறை வந்து விஜய்க்கு கொஞ்சம் கணிசமான வாக்குகள் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்கு. சரி, இப்போ இந்த அதிருப்தி வாக்குகளை விஜய் ஒரு பக்கம் உடைப்பார். திமுக மேல திமுக வாக்குகள் உடையுதுன்னா இருங்க, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அங்கங்க பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, ஏடிஎம்கே பிஜேபி இருக்கு இல்ல, ஒண்ணா ஏடிஎம்கே பக்கம் பிரியும், பிஜேபி பக்கம் அதான் சரி, நாம் தமிழர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு ஒன்னு பிரிஞ்சிரும், நாம் தமிழர் பக்கம் ஒன்னு பிரிஞ்சிரும், விஜய் தரப்பு பக்கம் ஒன்னு பிரிஞ்சிரும். இப்ப
பிரிஞ்சு எல்லாம் வருதுன்னா இதுல யாராவது ஒருத்தர் தான் கொஞ்சம் இதாகுவாங்க, லிஃப்ட் ஆகுவாங்கல்ல, கொஞ்சம் எந்திரிச்சு நிப்பாங்கல்ல. இல்ல எப்படி வருவாங்க? 3 பேருக்கும் பிரிஞ்சிருங்க. இது வந்து 3 பேருக்குமே பிரிஞ்சிரும். சரி, இது வந்து இப்ப இதுல மேஜரா திமுக தான் நிக்குமா? அங்க திமுக ஓட்ட தானே உடைக்கிறாங்க இவங்க எல்லாம். திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள், திமுகவுடைய வாக்கு அவங்களால உடைக்கவே முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. திமுகவுக்கு வாக்கு போட்டவன் திரும்ப மாத்தி போடுவான்னு நீங்க நம்புறீங்க. பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு திமுகவோட கோர் இல்லங்க 21ல போட்டு அவங்கள அதிகாரத்துக்கு உட்கார வச்சாங்கல்ல, திமுக அவங்க எல்லாம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்ல, ஒரு கோபம் இருங்க. திமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்குகளை எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஒண்ணு வந்து டைரக்டா திமுக வெறியனுங்க. ஆமா, அதான் உடன்பிறப்புகள். இந்த உடன்பிறப்புகள் வந்து எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு எவ்வளவு இது பண்ணாலும் இது அந்த கட்சியை விட்டு மாறாதுங்க. இவங்களுக்கு என்னன்னா ஏதோ ஒரு விதத்துல திமுகவோட ஈகோசிஸ்டத்துல பயனடைந்தவர்களாக இருப்பாங்க. ஒன்னா வேலை கிடைச்சவனா இருப்பான், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு பயனடைஞ்ச கூட்டமாக இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பா திமுக பக்கம் தான் போடுவாங்க. சோ இந்த வாக்கே திமுகவுக்கு கொஞ்சம் கணிசமா அதிகம் தான். எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஒரு தோல்வி அடைஞ்சாலுமே இந்த வாக்குகளை வாங்கிடும். இந்த வாக்குகளை வாங்கிட்டு தான் அவங்க தோல்வி. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏறத்தாழ ஒரு 20% வச்சிருப்பான். சரி, ஏறத்தாழ கூட குறைச்சு ஒரு 20% வந்து திமுக செத்தாலும் திமுக தான் செத்துட்டு வாக்கு போட்டு போய் செத்துருவான். அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர். சோ இந்த வாக்கு உடைக்கவே முடியாது உங்களால. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாக்கு தான் நடுநிலை மக்களுடைய வாக்கு. இந்த நடுநிலை மக்களுடைய வாக்குலையும் தமிழ்நாட்டுல அரசியல் புரிதலின்மை பற்றவர்கள் அதிகம். உங்களுக்கு தெரியும்ல, காசு கொடுத்தா வாக்கு கிடைக்குங்கிற ஒரு செயல் திட்டம்ங்கிறது அது இருக்கு, நடைமுறையில இருக்கு. சரி, இது ரொம்ப அதிகம். இதுக்கு அடுத்துதான் இந்த அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள். இந்த அரசியல் விழிப்புணர்வு பெற்றவன்ல தான் நீங்க சொல்ற இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இதுல விஜய்க்கு போடவா நாம் தமிழருக்கு போடவாங்கிறதெல்லாம் அடுத்து. யார் எனக்கு அதிகமா காசு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு நான் வாக்கு போடுறேன்னு ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குல்ல, அந்த கேட்டகரி அதிகமா இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்கு. நம்ம ஒரு யதார்த்தத்தை பேசுவோம். நம்ம வந்து சும்மா எல்லாம் கொடுக்கறது இல்ல அப்படின்னா யதார்த்தத்தை இல்ல, எவ்வளவு கொடுப்பாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம்ன்றாங்க. ஆமா, டிடிவி தினகரன் முதல்ல ஒரு இடத்துல ஜெயிக்கிறாப்ல. அவர் என்ன சொல்றாரு? டோக்கன் சிஸ்டம் கொடுத்தாரு. அந்த டோக்கனுக்கு அவருக்கு அப்புறம் காசு கொடுக்கலங்கிற கேள்வி. அதுக்கப்புறம் அவரால் ஜெயிக்க முடியுதா? முடியாது. இவ்வளவுதான் விஷயம். அப்ப காசுக்கு வாக்கு போடுறதுக்குன்னு ஒரு மென்டாலிட்டி கொண்ட மக்கள் இங்க இருக்கிறாங்க. ஒரு பெரிய பின்னடைவு நமக்கு. ஆனா அந்த மக்களை வந்து யாரால விலை கொடுத்து வாங்க முடியும்? இப்ப சொல்லுங்க. திமுக இந்த ஆட்சி இதுல அவங்களோட சம்பாத்தியம் என்னங்கிறத எல்லாருமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா துறையிலையும் அவங்க தான் இருக்கிறாங்க. கட்டடத்துறையில தொடங்கி சினிமா துறையில தொடங்கி நீங்க எங்கெங்கெல்லாம் வருமானம் என்பது அதிக அளவுல ஈர்க்க முடியுமோ அத்தனை இடத்துலயும் திமுகவோட லாபி இருக்குதா இல்லையா? இப்ப இந்த காசெல்லாம் எங்க போகும்? அடுத்து பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து நிற்கும். இது இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆமா, தேர்தல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது. இப்ப அங்க கண்டிப்பா காசு கொடுக்கறதோடைய பவர் வந்து திமுகவை ஓவர்டேக் பண்ணி எடப்பாடினால கொடுக்கும். இப்ப எடப்பாடிக்கு எங்க இருந்து காசு எப்படி கொடுப்பாரு? அவர் சொத்தை வேணா கொஞ்சம் வித்து குத்து கொடுக்கலாம், இல்லைன்னா முன்னாடி இவ்வளவு நாளா சிஎம்ஆ இருந்ததை வச்சு வேணா ஏதாவது கொடுக்கலாம். மற்றபடி எப்படி ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் அவரால் கொடுக்க முடியும்? அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த காசு கொடுத்து வாங்கக்கூடிய வாக்குகள்ங்கிறதுல திமுகவை இந்த முறை அடித்துக் கொள்ளவே முடியாது. அவங்க எவ்வளவு வேணாலும் காசு இறக்குவாங்க, எவ்வளவு வேணாலும் இந்த இடத்துல வந்து இதை தடுக்கக்கூடிய சக்தி பிஜேபிக்கு தான் இருக்கு. சரி, பிஜேபி கிட்ட கவர்மெண்ட் இருக்கனால இங்க வந்து எலெக்ஷன்ல நடக்கக்கூடிய முறைகேடு எல்லாம் சரி வர பார்த்து இது பண்ணா நடக்கும். பட் அவங்களும் அதை பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கே ஒரு சில தகவல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஜேபிக்கும் டிஎம்கேக்குமே நிறைய சமரசங்கள் வந்து வெவ்வேறு லெவலில் நடந்து கொண்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம அரசியல் புரட்சிலாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். சரி, சில முக்கியமான நிகழ்வுகள்ல அவங்களை வந்து அவங்க தப்பிக்க விட்டுறாங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. இப்ப திமுக இந்த காசை கொடுக்கும் பொழுது அவங்களை எப்படி எதை வச்சு நீங்க ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா விஜய் சைடுல திமுக எதிர்ப்பு வாக்குகள் இப்போ வந்து எல்லாமே வந்து நிறைய இருக்கு, அதிகமா இருக்குது. ஆமா, இது ஒரு பக்கம் சாயணும், அது ஒரு பக்கம் சாயணும்னா எல்லாரும் எப்படி ஒண்ணு சேர முடியும்? விஜயும் சீமானும் ஒண்ணு சேர முடியுமா? சொல்லுங்க. சேர நினைச்சா முடிஞ்சிருக்கும். யாரும் நினைக்கல, 2 பேருமே நினைக்கல. மக்களை 2 பேரும் நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருப்பாங்க. மக்கள் நினைக்கல அவங்க. அப்புறம் வேற என்ன சொல்லுங்க? இப்ப இவங்க 2 பேருக்குமே கணிசமான வாக்குகள் வரலாம். ஆனா எம்எல்ஏக்கள் ஜெயிப்பாங்களா? ஜெயிக்கலாம். அதாவது ஒண்ணு சேர்ந்தா ஜெயிக்கலாங்க. இப்ப தனித்தனியாக நிக்கும் போது எத்தனை எம்எல்ஏ உங்க இதுல இந்த முறை வருவாங்க? எந்த கேண்டிடேட் எந்த தொகுதியில வர்றதுக்கு வாய்ப்பு? ஆதவர்ஜனா இன்னும் 6 மாசம் இருங்கடா, என்ன யார் வராங்கன்னு. ஆதவர்ஜனா விட்டுருங்க தயவு செஞ்சு. ஆதவர்ஜனாவுக்கு முதல்ல இன்னும் 6 மாசத்துல அவர் எங்க இருப்பாருன்னு தெரியாது. போன 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு, அதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? இது மாதிரி 6 மாசம் டைம் ஸ்கேல்ல ஆதவர்ஜனாவே தாவி வந்திருக்காரு விஜய் கிட்ட. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போனா வேறவங்க இருப்பாரு, அதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி போனா வேறவங்க இருப்பாரு. விடுதலை சிறுத்தையில் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? திமுக இருந்தாரு. திமுக இருக்கும்போது ஏதோ பேனாவை உருவாக்குனாராம், சாரி ஏதோ பெண் நிறுவனத்தை உருவாக்குனாராம். இன்னைக்கு அந்த பெண்ணு எங்க இருக்குன்னு தெரியல, அந்த பெண்ணை யார் வச்சிருக்கான்னு தெரியல. இன்னைக்கு அதை உருவாக்கிட்டு அங்க விட்டுட்டு திரும்ப இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைக்கு வந்தாரு. வந்துட்டு அம்பேத்கர் சிலையை தூக்கிட்டு போனாரு, புத்தகத்தை தூக்கிட்டு போனாரு. இந்த புத்தகத்தை பரிசீலிக்க போறேன்னு சொல்லி விஜய் கிட்ட போனாரு. புத்தகத்தை பரிசீலிக்கிறதுக்கு பதிலாக புத்தகத்தை இங்க கொடுத்துட்டு விஜயோட போய் உட்காந்துட்டாரு. ஆதவர்ஜுனாவை பேசுறதுலாம் நீங்க வந்து அவருக்கு ஏதாவது பேச தெரியுதா? அரசியல் என்ன பேசிட்டு இருக்காரு?
காட்டுறேன்டா பண்றேன்டா, இது என்னது இது, இதான் அரசியலா? இல்ல அந்த அதுக்கப்புறம் தாக்குதல் அவர் மேல சொல்லிட்டு இருந்துச்சுன்றாரு. போயிருக்காரு. நான் சொல்றேன், பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேச வேண்டாம். விஜய் இன்னும் கவுத்துட்டு போயிருக்காரு அவரு. இப்ப விஜய் மேல ஒரு சந்தேகம் வந்திருக்கு புதுசா, ஆதவர்ஜனோட பேச்சுக்கு அப்புறம். ஏன் என்ன சைக்கிள் ஓட்டி உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு எங்க தலைவர்னு. இல்ல அப்ப செய்திகளா இருந்து இது பரவுச்சு இல்ல, அப்ப பேசப்பட்டது. இது வரைக்கும் பேசப்பட்டது என்ன? ஒரு சைக்கிள் அவர் ஓட்டிட்டு வந்தாரு. விஜய் வந்து திமுகவுக்கு வாக்கு போடுங்கன்னு அவர் சொல்லல. சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாரு. அது கருப்பு சிவப்பு சைக்கிள் அப்படின்னு ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா ஆளாளுக்கு ஒரு கதை எழுதுனாங்க. ஆளாளுக்கு ஒரு கதை ஒண்ணு பாருங்க, கருப்பு சிவப்பு சைக்கிள் அது எதை குறிக்கிறது? திமுகவை குறிக்கிறது அல்லவா அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நான் கேக்குறது, விஜய் வந்து வெளிப்படையா சொல்லல நான் திமுகக்காக தான் வாக்கு கேட்டேன் அப்படின்ட்டு. ஆனா ஆதவர்ஜனா ஒத்துக்கிறாரு. அப்ப நான் இப்ப கேள்வி என்ன வைக்கிறேன்னா, ஏன் திமுகவே வாக்க உடைக்கிறதுக்கு உங்களை இறக்கி விட்டுருக்குன்னு சொன்னா இதுல இருந்து உங்களால தப்பிக்க முடியுமா? இந்த விமர்சனத்துல இருந்து நீங்களும் ஒரு கமலஹாசன் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல அப்படி எல்லாம் போயிட்டாங்கன்றாரு. பல பேர் ரெஜெண்ட்ல போயிட்டு பல கோடிக்கு கையெழுத்து போட்டாங்க. ஆனா எங்க ஆள் மட்டும் தான் வந்து அப்படி எல்லாம் பண்ணல. இந்த படத்தோட இந்த ஜனநாயகன் படத்தோடைய இதுவே வந்து ஏதோ சன் இது ஏதோ தான் உரிமம் எடுத்திருக்கிறதா தகவல் சொல்றாங்க. அது ஏதோ அந்த என்னமோ ரைட்ஸ் வந்து சன் இவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது சினிமா வேற வேற பாட்டு. இப்படிதாங்க, இது வேற அது வேற. இது எனக்கு புரியலைங்க அரசியல்னா என்னன்னு. இப்ப முன்னாடி எல்லாம் நம்ம அரசியல் பார்க்கும்போது திமுக எங்களுக்கு எதிரின்னு சொல்லி ஜெயலலிதா சொன்னாங்கன்னா திமுகவை எதிரியா தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. இல்லங்க, திமுகவுக்கு உண்மையான எதிரி தமிழ்நாட்டுல யாரு? ஏடிஎம்கே நம்புறீங்களா இல்லையா? ஜெயலலிதா இருந்த வரைக்கும். புரியுதா? இப்ப எடப்பாடி மூர்க்கதனமா எதிர்க்கிறாருங்க. எடப்பாடி எதிர்க்கிறாருங்க. மூர்க்கதனமா அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு தெளிவா தெரியல. அவருக்கு திமுகவை வீழ்த்தணும்ன்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. மூர்க்கத்தனமா அவர் எதிர்க்கிறாருன்னா அவரும் திமுக மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையுமே அவர் அதிக அளவு எடுத்து பேசியிருக்கணும். சரி, பேசுற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அந்த திமுக மறுபடியும் ஆட்சியில் இருக்க கூடாதுன்னு எடப்பாடி நினைப்பாரு, ஆமாவா இல்லையா? அவர் நினைக்கிறாரு. ஆனா அவரால வந்து அத நான் என்ன சொல்றேன், எடப்பாடிக்கு பிரையாரிட்டி அது திமுகவை வீழ்த்தணுமா இல்ல ஏடிஎம்கே தான் பக்கம் வச்சுக்கணுமா? இது இல்ல, அது அவருக்கான அவர் தான் தலைமையிலான கட்சி தான் அது. இப்ப வரைக்குங்க இன்னும் தீர்ப்புலாம் வரலைங்க. எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் வரல, இன்னும் தீர்ப்பு முடியல. அது அந்த தீர்ப்பு கடைசி வரைக்கும் முடிக்க மாட்டாங்க. அது அப்படிதான் இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் தான் எடப்பாடி வந்து பிஜேபி கண்ட்ரோல்ல வைக்க முடியும். நான் இன்னும் சொல்றேன், பிஜேபியோட நீங்க வந்து சேர்ந்துக்கிட்டு திமுகவை வீழ்த்தினால் என்ன, வீழ்த்தாட்டி என்ன? பிஜேபி ஒரு நல்ல கட்சின்னு நீங்க சொல்லிட முடியுமா? பிஜேபியை வந்து நம்ம ஏத்துக்க முடியுமா? அவங்க என்னென்ன செயல் திட்டங்கள் வச்சிருக்காங்க, அத்தனை செயல் திட்டங்களுமே தமிழர் உரிமைக்கும் இன உரிமைக்கும் எதிரானவையாக இருக்கிறது. நான் கேட்கிறேன், ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்துல பிஜேபி அவங்க கடுமையாக எதிர்த்தாங்க. நீங்க ஜெயலலிதாவோட உண்மையான தொண்டனாக நீங்கள் இருந்து கொண்டு பிஜேபியோட நட்பு இவ்வளவு பாராட்டுறீங்கன்னா இது என்ன மாதிரியான அரசியல்? திமுகவை வீழ்த்தணுங்க இன்னைக்கு. இது திமுகவை இப்ப ஜெயலலிதா அன்னைக்கு திமுக வீழ்த்தோட நினைச்சாங்களா? எனக்கு புரியலையே. இல்ல இன்னைக்கு வீழ்த்தணும்னா ஒரு கூட்டணி தேவையா இல்லையா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, திமுகவை மட்டும் வீழ்த்தணுமா? இதுதான் கேள்வி. திமுகவையும் வீழ்த்தணும், பாஜகவையும் வீழ்த்தணும். அப்பதான் தமிழர்களுக்கு நல்லது நடக்கும். திமுகவுக்கு பதிலா பாஜக கொண்டு வந்துட்டோம்னா நல்லது நடக்கும் நீங்க நம்புறீங்களா? சரி, எடப்பாடி நம்புறாரா? சரி விட்டுருங்க, நீங்க எடப்பாடியை நம்பல. அடுத்து எங்க அண்ணன் சீமானுக்கு வாங்க. அவங்க உறுதியா திமுகவை எதிர்க்கிறாங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா அவங்க நம்மளோட இமேஜ், அதாவது இப்ப நாம் தமிழர் கட்சியோட இமேஜ் மக்கள் மத்தியில என்னவாக பார்க்கப்படுகிறதுங்கிறதுலயும் கவனம் செலுத்தணும். ஏன் என்ன இமேஜ்? ஏங்க எதிர்ப்பு அப்படின்னா எதிர்ப்பு தாங்க. எதிர்ப்புனா எதிர்ப்பு தான். ஒரு பக்கம் கருத்தியலுக்கு நான் எதிர்ப்பு, மற்றபடி கை குலுக்கல் அப்படின்னா அது வந்து பெரிய பின்னாடி, அதாவது நம்பிக்கையை உடைச்சு விட்டுரும். அந்த நம்பிக்கையை உடைக்க அது தமிழ் தேசியத்துக்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தும். இது என்னுடைய ஸ்ட்ராங் பிலீஃப். நீங்க சீமான் மேலேயே சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம் இல்லைங்க, நான் திரும்ப சொல்றேன். இது இந்த விவாதத்தை ஹைப் பண்ணி நம்ம இந்த நாம் தமிழர் கட்சிக்கார தம்பிகள்லாம் வந்து கடிக்கணும் அதெல்லாம் இல்லை. நான் திரும்ப சொல்றேன், திமுக எதிர்க்கணும். இப்ப ராஜபக்சே நம்ம எதிர்க்கணுமா எதிர்க்க வேணாமா? ஆமா, ராஜபக்சே இனத்தை கொன்றொழித்தவன். அந்த ராஜபக்சே இனத்தை கொன்றொழிக்கும் பொழுது அவருக்கு துணை நின்ற அத்தனை பேரையும் நாம் எதிர்க்கணுமா எதிர்க்க கூடாது? அந்த ஒரு கொள்கையோடு தான் திரு சீமானுடைய அந்த ராஜபக்சேவுக்கு கை கொடுத்த விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி திருமாவளவன் அவர்களை எதிர்க்கிறோமா இல்லையா? போய் இவர் என்னங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு கை கொடுத்துட்டு வந்துட்டாரு, அதுதானங்க. இப்ப நான் கேட்கிறேன், இவர் போய் சந்தித்தது தவறுனா இவர் போய் சந்திச்சது தவறு அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்படின்னா பேசியிருக்கிறோம், பேசணும்னு இல்லை, பேசிட்டு இருந்துரும். திமுகவை இவர் போய் சந்திப்பதும் தவறுதான். அந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா பேசிதான் ஆகணும். நீங்க வந்து இதை மாண்புனா இது மாண்பு இடத்துக்குள்ளே வராது. மாண்புனா வந்து கருணாநிதி அவர் தவறானவர், அவரோடு நமக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, இது மாண்பா பேசுறது. காதகன் கருணாநிதினு பேசிட்டு அவர் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு உட்காந்துட்டு பேசிட்டு வர்றது அது மாண்பு கிடையாது, மானங்கட்டத்தனம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏங்க நான் கேட்கிறேன், உங்க அப்பாவை நான் தப்பா பேசிட்டு உங்க வீட்டுக்கே நான் வந்தேன்னா என்ன நீங்க என்னங்க நினைப்பீங்க? நீங்க என்ன நினைப்பீங்க சொல்லுங்க. நீங்க உங்க அப்பாவை பத்தி நான் தப்பா பேசுறேன், தப்பா பேசிட்டு அதுக்கப்புறம் திரும்ப உங்க வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னா
இதை நீங்க மாண்புன்னு நினைப்பீங்களா, மானகட்டத்தனம்னு நினைப்பீங்களா? ஓட்டரசியல்ல இது நான் இது இப்ப பண்ண மாட்டாங்க. வைகோ அவர்களை சந்தித்தாரு. ஓட்டரசியல்ல காம்ப்ரமைஸ் ஆக நான் மாட்டாங்க. கேக்குறேங்க, வைகோ அவர்களை சீமான் சந்தித்தார். ஆமா, நான் ஏதாவது ஆமா. எதிர்த்தா பேசுனேனா? ஏன்னா அது இயல்பாக நடந்தது. ஒரு கூட்டத்துக்கு போறாங்க, அந்த கூட்டத்துக்கு அவர் வராரு. நான் அதை போய் விமர்சிச்சேனா? எங்கேயாவது விமர்சிச்சிருக்கேனா? ஏன்னா வைகோவை போய் சந்திக்கணும் அப்படின்ட்டு போல, நலம் விசாரிக்க போனாரு வைகோ வீட்டுக்கு, அது வேற. அது வேற. மருத்துவமனைக்கு போனாரு, அது வேற. ஆனா வைகோவும் இவரும் ஒன்னா நின்று ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்களே பசும்பொன்ல, அது வந்து இயல்பாக நடந்தது. அதெல்லாம் நம்ம விமர்சிக்க முடியல, விமர்சிக்க கூடாது. ஆனா அப்படி வைகோவோட அவர் பிரஸ் மீட் கொடுக்கும் பொழுது வைகோ கூட வந்தவரோட வேர்வையை தொடச்சு விடுறாரு சீமான். நீங்க பாத்தீங்களா அந்த சீன்லாம்? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதிருப்தி வருகிறது நாம் தமிழரின் மீது. இது என்ன அடுத்து வைகோவோட கையில போயிட்டு கையை, அதாவது அந்த ஒரு வடிவேலு ஒரு படத்துல வந்து இந்த கையை காலா நினைச்சு கும்பிடுறேன் ஒரு மாதிரி ஒரு உடல் மொழி பண்ணுவாப்புல, அந்த பார்த்திபனுக்கும் வடிவேலுக்கும் ஒரு காமெடி வரும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த இதுல நல்ல சீன், அந்த ஒரு துபாய்க்கு அவர் படம், அதுல வந்து இந்த கையை காலா நினைச்சு கும்பிடுறேன் ஒரு மாதிரி ஒரு இது பண்ணுவார்ல, அதை தான் பண்றாரு சீமான். இதை பார்க்கும் பொழுது அதிருப்தி வருமா வராதா? இதுல வேற ஒரு ராசி ஒண்ணு இருக்கு, வைகோ ராசின்னு ஒன்று ராசி. அது நிறைய பேருக்கு தெரியும். வைகோ எந்தெந்த தேர்தலில் யாரோடலாம் ஃபோட்டோ எடுக்கிறாரோ, யாருக்கெல்லாம் சப்போர்ட்டாக பேசுகிறாரோ அந்த கட்சியெல்லாம் காணாமே போயிருக்கு. வைகோ ராசி அது பேர். போன தேர்தல் வச்சு கலாச்சிக்கிட்டு இருந்தோம்லாம், சிரிச்சிட்டு இருந்தோம். வைகோ யாரோடலாம் ஃபோட்டோ எடுக்கிறாரோ அவங்கெல்லாம் வந்து டமால் டுமில்னு போயிட்டு இருந்தாங்க. இப்போ போயிட்டு சீமானோட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு வராரு. நான் சொல்கிறேன், இதெல்லாம் சரியில்லைன்றீங்க. அது இதெல்லாம் பாருங்க, ராசி இது ஜோசியக்காரர்கிட்ட போய் கேட்டு வேணா பாருங்க. இது வரைக்கும் வைகோ யாரோடலாம் போய் நின்றுருக்காரோ, சரி, அவங்க விஜயகாந்தோட போய் நின்னாரு, விஜயகாந்தோட அரசியல் படுத்துருச்சு. சரி, யாரோடலாம் விரும்பினாரோ அவங்க எல்லாரோட அரசியலும் படுத்து இல்லை. ஐபிச்சில் டிஎம்கே எதிர்ப்பு இருக்கும் நாம் தமிழர். நீங்க வேணா பார்க்க தான் போறீங்க வர்ற நாட்கள்ல. திமுகவை எதிர்த்து திமுகவுடைய வாக்குகளை உடைத்து அதன் மூலம், அதாவது திமுக வாக்குல, அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைத்து நம்மளோட வாக்குல அவங்க கணிசமான வளர்ச்சியை காட்டட்டும், அதுல எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா வேணா உங்களோட தேர்தல் வளர்ச்சிக்கு, அதாவது உங்களுடைய எப்படி சொல்றது, உங்க வாக்கு வளர்ச்சிக்கு நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். பாருங்க, போன முறை இவ்வளோ சதவீத வாக்குகள் வாங்கணும், இந்த முறை நாங்க இவ்வளோ சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு வளர்ச்சியும் கூட நீங்க காட்டலாம், முயற்சி பண்ணா. திமுகவை வீழ்த்த முடியாது. திமுக தான் அடுத்து. சரி, டிஎம்கே vs டிவிகே அடுத்து வாங்க, அதான் மெயின். பாருங்க நீங்க அவங்க, அதாவது டிவிக்கு, அதாவது விஜயோடைய பலமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு தனித்த ஒரு வாக்கு வங்கிங்கிறது ஒன்று இருக்கு. அதாவது ஒரு சினிமா, அது சினிமாத்தனமானது, அதுக்கு வந்து பகுத்தறிவு கிடையாது, இல்லை அது வந்து ஒரு அரசியல் தெளிவற்ற கூட்டம், இதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை. எனக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா ஒரு வேதனையிலே வேதனை என்ன தெரியுமா, தமிழ்நாட்டு மக்களுக்கே அரசியல் தெளிவின்மை தான். புரியுதுங்களா? டெமோக்ரஸிங்கிறதே நீங்க எவ்வளவுதான் கத்துனாலும் தவறான ஒரு கையில தான் மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? மக்களுக்கு தெளிவு கிடையாது. ஒரு ஊழல்வாதி இருக்குமா, இன்னொரு ஊழல்வாதி அவங்க ஆதரிப்பாங்க. அவன் ஊழல்வாதின்னு சொன்னா இன்னொரு ஊழல்வாதி. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். சரி, திமுக தவறு, அதிமுக தவறு, ஒரு நல்லவனை தேடுவோம்னு என்னைக்கா தேடி இருக்காங்களா இது வரைக்கும்? இப்போ ஃப்ரெஷ்ஷா வராருல விஜய், புதுசா வராருல. அது விஜய் மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்ல, சரியா? ஆனா விஜய் வந்து கருத்தியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் ஒரு தெளிவின்மையை கொண்டவருங்கிறதுல நானே பலமுறை விமர்சிச்சிருக்கேன். உங்களுக்கு எனக்கு தெரியும். திமுகவுக்கும் அவருடைய கொள்கைக்கும் பெரிய அளவு வேறுபாடெல்லாம் இல்லைங்கிறது. திமுக வீழ்த்துறது தான் இப்ப அவருடைய பிரதான ஓட்டரசியல். கண்டிப்பா இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா நான் இங்க வைக்கிற கேள்வி என்னன்னா, நீங்க திமுக உடைய எதிர்ப்பு வாக்குகள் நீங்களும் ஒரு பக்கம் உடைப்பீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கணிசமான வாக்குகள் வரும். அந்த வாக்குகளை வச்சு நாங்க இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கோம் பாருங்கம்பாங்க. எத்தனை எம்எல்ஏ உங்களால ஸ்கோர் பண்ண முடியும்? சோ எல்லாரும் ஓட்ட உடைக்கிறதுனால திமுகவுக்கு தான் அது பிளஸ்ஸா இருக்கும். ஆமாங்க, காலாட்டிட்டு ஜெயிப்பாங்க. சரி, மத்தவங்க எல்லாம் ஒண்ணு சேர முடியாது, எப்படி சேர முடியாது? மக்கள் மீது அக்கறை உங்களுக்கு இல்லையா தான் நான் கேக்குறேன். மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் திமுகவை வீழ்த்தணும், பாஜகவை வீழ்த்தணும்னு நினைப்பாங்க. எனக்கு அதுதான் சிந்தனை. எனக்கு நான் பாஜகவும் வீழணும், திமுகவும் வீழணும். இது ரெண்டுமே தமிழகத்துக்கு எதிரான கட்சிகள். திமுக எதிரான கட்சி இல்லைங்க. எப்படி ஆதரவான கட்சின்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய உடலியல் ரீதியா அவங்க எவ்வளவு பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? மதுவால் எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? சமூக சீர்கேடு எவ்வளவு நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஒரு 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 பொண்ணை நடந்தது கோயம்புத்தூர்ல பார்த்திருப்பீங்க. அதற்கான மூல காரணம்னு நீங்க தேடி போனீங்கன்னா அதுக்குள்ள மதுன்னு ஒரு விஷயம் வந்து நிக்குது. இந்த மதுவால உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கையை வந்து திமுகவால வெளியில காட்ட முடியுமா? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மதுவுடைய அதிகமான கன்சம்ஷன் மூலமாக லிவர் ஃபெயிலியர் ஆகி, லங் ஃபெயிலியர் ஆகி, இந்த மாதிரி இறப்பவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு காட்ட முடியுமா திமுகவால? அது மாதிரி ஒரு இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஏங்க உங்க வட்டத்துல இப்போ ஒரு நடிகர் ஒருத்தர் இருந்தார் சமீபத்துல, ஒருத்தர் இழைச்சிருந்தேன். காரணம் என்ன? குடிப்பழக்கம் தான் பிரச்சனை. இப்ப இவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு செலிபிரிட்டியா இருக்கவங்க சாகும்போது நம்ம பேசுறோம். நான் கேட்கறது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த மதுவினால் எவ்வளவு பேர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா பல லட்சங்கள்ல இருக்குது.
எண்ணிக்கை. இந்த மதுவை குடித்து விட்டு இது டைரக்டா பாதிப்பு, உடல் பாதிப்பு ஏற்படும். இதன் மூலமா ஆக்சிடென்ட் பண்றவன், இதன் மூலமா பொண்டாட்டியை வெட்டுறவன், குத்துறவன், வீட்டுல போய் சண்டையை போடுறவன், இதன் மூலம் இது கஞ்சா, இது மது, கஞ்சா அது இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்குது கண்ணு முன்னாடி. அதெல்லாம் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு வயலன்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த வயலன்ஸோட எண்ணிக்கை நீங்க கணக்கெடுத்து பாருங்க. இன்னைக்கு கட்ட பஞ்சாயத்தின் மூலமாக நடக்கக்கூடிய கொலைகளை பாருங்க. இன்னைக்கு நேத்து ஒருத்தனை கொண்டிருக்காங்க திருச்சியில. முதலமைச்சர் அங்க திருச்சிக்கு போயிருக்காரு, அங்க ஒரு கொலை நடந்திருக்கு. காவல்துறை குடியிருப்பு பகுதிக்குள்ள போய் வெட்டுறான். தப்பிக்க அங்க ஓடும் போது அங்க வச்சு வெட்டியிருக்காங்க. நான் கேட்கிற கேள்வி, காவல்துறை குடியிருப்புக்குள்ள போய் வெட்டுறமே, அங்க காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க குடும்பம் இருக்கும், கண்ணுல சப்போஸ் அவங்க ஏதாவது காவல்துறை அதிகாரிகள் தடுக்க வந்தாங்கன்னா அவங்களையும் வெட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமாறாதா? வரும். அப்ப அங்க ஆயுதத்தை எடுத்துட்டு போறோம், அவங்க கிட்ட யாராவது ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கும். கொஞ்சம் கவனிங்க, காவல்துறையில அங்க கிளம்பிட்டு இருக்காரு, அந்த பயமே இல்ல, சுத்தமா எந்த பயமும் இல்லைங்க. அப்பனா யாருங்க அவங்க? சரி, இவங்க கண்ணு முன்னாடி போறாங்க, கண்டிப்பா காவல்துறை ரெசிடென்சில பாதுகாப்புக்கு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கும். அதுல பதிவானோம்னா காவல்துறை இடத்துக்கே வந்து நீ பண்றியான்னு சொல்லி நம்மள என்கவுண்டர் பண்ணிடுவாங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கா? அப்ப யாருங்க அவங்க? இந்த கேள்வி இருக்குல்ல, யார் அவங்க? இவ்வளவு பயம் இல்லாம ஒரு குரூப் உருவாகுதுன்னா என்ன நாளைக்கு யார வேணாலும் வெட்டலாமா? தேஸ் வெட்டலாம்ல. யாருக்கு யார் பாதுகாப்பீங்க? திமுகவோட கவர்மெண்ட் எவ்வளவு ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்ட்ங்கிறத காட்டுங்க. ரவுடி பயல்களுக்கு அவ்வளவு தைரியம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப சரி, நம்ம போய் ஒருத்தனை வெட்டி கொள்றோம், ஏதோ ஒரு காசுக்கு வெட்டுறாங்க, ஏதோ ஒரு இதுக்கு பணத்துக்கு வெட்டுறாங்க, இல்ல பகைக்கு வெட்டுறாங்க. வெட்டிட்டு நம்ம கைதானோம் அப்படின்னா அடுத்து நமக்கு தூக்கு தண்டனை தாண்டா, இல்லைன்னா என்கவுண்டருங்கிற பேர்ல போலீஸ் நம்மளை போட்டு தள்ளிருண்டா. அப்ப நம்ம லைஃபே போயிரும்டானா அவன் வேண்டாம், இந்த பகையை வளர்க்க வேண்டாம்னு சொல்லி ஒரு இறங்கி வரக்கு என்ன போவோம், வெட்டுவோம், மிஞ்சி மிஞ்சி போனா குண்டர் சட்டத்துல கைது பண்ணுவாங்க. குண்டர் சட்டத்துல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து தனிப்பட்ட ரிவெஞ்சுக்கு நடந்தது, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இல்லைன்னு சொல்லி குண்டர் சட்டத்தை உடைக்க ட்ரை பண்ணுவோம். அதுலயும் உடைக்கல, குண்டர் சட்டம் உறுதியாச்சுன்னா ரிட் பெட்டிஷன் போடுவோம், பெயில் எடுத்துட்டு வெளியில வந்துகிட்டே இருப்போம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வருஷத்துல நம்ம வெளியில வந்துடலாம். இந்த நினைப்பு இருக்கனால தானே வந்து பண்றான். போலீஸ் தரப்புல இருந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள பண்ணணும். அதை அவங்க கொஞ்சம் தவறுதலா பண்ணாங்கன்னா, சார்ஜ் ஷீட்ல ஒரு ஹெவியா கரெக்டா பண்ணலைன்னா அந்த கேஸை சாட்சியம் இல்லைன்னா உடச்சிட்டு போயிடலாம். கொலை நாங்க பண்ணலைங்க, எங்க மேல பொய்யாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சுங்கன்னு சொல்லிட்டு பொய் வழக்குன்னு சொல்லிட்டு இப்போ நீதிமன்றத்துக்கிட்ட டாட்டா காமிச்சிட்டு வந்துட்டே இருக்கலாம். இந்த உளவியல் இருக்கவங்க போய் கொலை பண்ணிட்டு இருக்கான். இவனுங்களை எப்படிங்க ஒழிப்பீங்க? இவ்வளோ ஆபத்தை வந்து திமுக அரசு இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்குது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா கிட்னியை புடுங்குறான், கிட்னியை வாங்குறான், கிட்னியை விலை பேசுறான். அடுத்து வந்து நல்ல காலரை தூக்கி விட்டுவிட்டு எத்தனை கிட்னி எடுத்து நான் இவ்வளோ பெரிய கார் வாங்க முடியும்னு தைரியமா பேசுறாங்க. கிட்னி திருடினது திருடினேன்னு சொல்லாதீங்க, எத்தனை பேர் காப்பாத்திருக்கேன். உன் கிட்னியை புடுங்கி அடுத்தவனுக்கு கொடுத்தீங்கன்னா அது காப்பாத்துறது. அடுத்தவன் கிட்னியை காசு கொடுத்து புடுங்கி இன்னொருத்தனுக்கு மாட்டி விடுறதுன்னா இதை காப்பாத்துறதா? திருட்டுத்தனம் இல்லையாது. செய்யறது யாரு? ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுதா அவங்க மேல? வெளியில தானே இருக்காங்க எல்லாரும். அப்புறம் கிட்னியை திருடி சொருக முடியுது. என்னங்க நடந்துகிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல? எப்படியாவது நான் ஒழிச்சு விட்டுறணும்னு பாக்குறேன். திமுக ஒழிய வேண்டும். இந்த நேரத்துல உட்காந்துட்டு நீங்க வந்து நாங்க மாண்பு காட்டுறோம், நாங்க வந்து பண்பான அரசியல் செய்யறோம்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு போய் சந்திப்பதால் என்ன நடந்து விட போகிறது? என்ன பேச்சு இது? சோ இது இப்ப இருக்கிற நிலைக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம தேர்தலை எதிர்கொண்டாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்க பாருங்க, நான் ஒரு தமிழனாக சொல்கிறேன், தமிழர்கள் மீது அக்கறை கொண்டவனாக நான் சொல்கிறேன். திமுக ஒழியணும், பாஜக ஒழியணும், தமிழ்நாட்டு அரசியல்ல இவர்களுக்கு இடமே இருக்கக்கூடாது. அப்ப எதிர்த்தரப்புல இருக்கவங்கலாம் இந்த ஒரு அஜெண்டாவை மனசு வச்சு பாஜகவே நாங்க எதிர்க்கிறோம், திமுகவே எதிர்க்கிறோம், அதே சமயத்துல மாநில சுயாட்சி, மாநில உரிமை எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி அதுதான் திமுக சொல்லுதுங்க. இந்த மாநில உரிமை முக்கியம்னு திமுக என்னைக்குமே சொல்லுங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. இது வரைக்கும் அவங்க மாநில உரிமைக்காக எங்கேயாவது நின்றுருக்காங்களா? சும்மா பேசுவாங்க, அரசியல் படுத்துவாங்க, ஆனா என்னைக்காவது மாநில உரிமைன்னு வரும்போது நிற்பாங்க. நான் கேட்கறேன், வட இந்தியர்கள் வருகைக்கு எவ்வளவு எதிர்ப்பை வந்து தமிழ் தேசிய தரப்புல இருந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு வட இந்தியர்களுக்கு வாக்கு உரிமைக்கு இடத்துக்கு வந்திருக்கு. அன்னைக்கே வந்து இன்னர் பர்மிட்டை கொண்டு வாங்கன்னு எவ்வளவு கத்தணும். நீங்க கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? இப்போ உங்களை யாராவது கட்டி போட்டு வச்சிருக்காங்களா இன்னர் லைன் பர்மிட் கொண்டு வரக்கூடாதுன்னு? தமிழக அரசுல தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியதானே? வந்தவெல்லாம் வாழ்ந்த கிளம்புன்னு சொல்ல வேண்டியதானே? நீ வந்து சம்பாரி, இங்க வாடகை வீடு மாதிரி தங்கிட்டு போ, ஆனா உனக்கு வாக்கு போடணும்னா நீ ஊருக்கு போய் வாக்கு போடுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன வாய் வர மாட்டேங்குது? வட இந்தியர்களை தமிழர்கள் அடிக்கவே கிடையாது. அவன் தான் இங்க இருக்க காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் போட்டு அடிச்சாங்க, பார்த்துருப்பீங்க. போலீஸ் எல்லாம் போட்டு விரட்டி விடுறான், ஓட விடுறான் அவன். போலீஸ் எல்லாம் ஐயோ அம்மான்ட்டு ஓடுறீங்க. ஆனா அந்த வட இந்தியர்களை வந்து தமிழ்நாட்டுல திட்டமிட்டு அடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மோடி எல்லாம் பேசுறாரு, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது எதிர்ப்பு வருதா இவங்க சைட்ல இருந்து? எதிர்ப்பாங்கல்ல, சும்மா இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னாங்க. சும்மா அறிக்கை விடுறது எதிர்ப்பு கிடையாதுங்க.
அதுக்கு அடுத்த கட்ட செயல்பாடு என்ன? இப்ப தமிழர்கள் இழிவுபடுத்திட்டாங்க. ஆமா, இழிவு தான் படுத்துறாங்க. இப்ப என்ன அடுத்து என்ன பண்ணுவீங்க? அதான் நாங்க அப்ப இருக்கோம், வட நாங்க பாதுகாக்கிறோம். யாரை பாதுகாப்பீங்க? யாரை பாதுகாப்பீங்க? இல்ல திமுக வட அதை இந்தியர்களை. வட இந்தியர்களை அதுதான் நீங்க சொல்றீங்க. வட இந்தியர்களை பாதுகாக்கிறதுக்கு இவங்க மாநில உரிமை. மோடி தமிழர்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு கொந்தளிக்கிறாரு, மோடி கோவப்படுறாரு மோடி சிஎம். என்னைக்குமே தமிழர்கள் இழிவு தாங்க படுத்திட்டு இருக்காரு. அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அதனாலதான் பாஜக எதிரின்ட்டேன் நானு. ம். பாஜக எதிரி. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க சரிங்க, மாநில சுயாட்சிக்கு ஒரு எதிரியை நாங்க மாநில தீர்மானிங்க. ஒரு சுயாட்சி. எதிரி பிஜேபி எதிரி, ஆமா, திமுக வந்து நமக்கு தமிழர்களின் அரண், தமிழர்களின் பாதுகாப்பா நாங்க நிக்கிறோம்ன்றாங்கல்ல. எப்படி மாதேஷ் இதெல்லாம் உங்களால பேச முடியுது? தமிழர்களின் பாதுகாப்பு எங்க மாதேஷ் நிக்கிறாங்க? சொல்லுங்க நீங்க. எந்த இடத்துல நிக்கிறாங்க? நம்ம தமிழர்கள் தானே அந்த கட்சியில தமிழ்நாட்டுல இருக்காங்க. இருக்க பாருங்க, பல குன்றுகள் வந்து இன்னைக்கு காணோம். ம். பல குன்றுகளுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்து போய் உடங்கிறாங்க. அந்த குன்றுகள்ல எவ்வளவு தமிழர் வரலாறு புதஞ்சு கிடக்குது தெரியுமா? எத்தனை பாலிகள் இருக்கு தெரியுமா? அது யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட பாலிகளை மட்டும் தவிர்த்து விட்டுட்டு இப்ப போய் பாருங்க. நீங்க வந்து சமணப்படுகைகள் இருக்க பகுதிகளுக்கு போங்க. அங்க எல்லாமே பாறைகள் தானே. சமணப்படுக்கைன்னு அங்கீகரிக்கப்பட்ட இடங்களை மட்டும் விட்டுவிட்டு அந்த மித்த அத்தனை பாறைகளையும் நீங்க உடைச்சுட்டு இருக்கீங்க. அது எப்படி உடைக்கிறீங்க? வெடிகுண்டு வச்சு தான் உடைக்கிறீங்க. பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் அறுக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. இந்த அதிர்வுகளால அந்த பாலிகளுக்கு பாதிப்பு வருமா வராதா? பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. இதுல என்ன உங்களுக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டு பாறையை உடைச்சு சாண்டா மாத்தி அதையும் வெளிநாடுகளுக்கு, உள்ளூர்களுக்கு, இந்தியா முழுக்க சப்ளை பண்றீங்க. மணல் அள்ளுறது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. வண்டி வண்டியா மணல் அள்ளி போய்கிட்டு தான் இருக்குது. மரம் வெட்டுறதுன்னு சொல்ல தேவையில்லை. காடுகளுக்குள்ள மரம் வெட்டப்பட்டு கொண்டு தான் இருக்குது. இதுல எந்த இடத்துல எந்த ஆங்கிள் நீங்க தமிழ்நாட்டை பாதுகாக்கிறீங்க? தமிழ்நாட்டுடைய தொழில்துறையில இருந்து எல்லா இடத்துலயும் எல்லாரும் திமுகவை வீழ்த்தணும்னு போட்டிடுறாங்க. இப்ப போட்டிட்டு திமுகவை வீழ்த்தணும்னு எல்லாரும் ஒரு பக்கம் நின்று போட்டிடாம ஆளாளுக்கு போட்டி போட்டீங்கன்னா திமுக எப்படி வீழ்த்தும்? திமுக எப்படி வீழ்த்த முடியும்? நீங்க திமுக ஜெயிக்க வைக்கிறதா எல்லாரும் பாடுபடுறீங்க. வெளிப்படையா சொன்னா இதான் நடக்குது. அப்படி இல்ல, திமுக மட்டும் தான் எதிரி. நீங்க ஒண்ணும் இல்ல மாதேஷ், நீங்க நான் சொல்றத எழுதி வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற சினாரியோல அப்படியே கொண்டு போனாங்கன்னா திமுக காலாடிட்டு ஜெயிக்கும். இதுதான் விஷயம். இது வந்து கட்சி நடத்துறவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. தெரியுது. தெரிஞ்ச பரவாயில்லன்னு நினைக்கிற குரூப் எல்லாம் இருக்குது இன்னைக்கு இதுலயா. ஆமா, பிரதான போட்டியாளர் விஜய்க்கு தெரியாதா? சொல்லுங்க, விஜய்க்கு தெரியாதா? எல்லாரும் சேர்ந்து தனியா நின்னுட்டு இருந்தோம்னா வாக்கு உடைச்சு அவன் நம்ம ஜெயிக்கவும் மாட்டோம். ஆனா நம்ம எதிரி ஜெயிப்பான். இது இப்ப திமுக எந்த அளவுக்கு அரசியல் செய்யுதுங்கிறதெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு என்னால வர முடியல, வெளியில பேச முடியலன்னு சொல்லிட்டு அவ்வளவு வருத்தப்படுறீங்கல்ல. எங்கள் மீது திட்டமிட்டு எங்களை வந்து இது பழி கொடுத்துட்டாங்கலாம் பேச முடியுதுல தாவக தொண்டர்கள். நான் கேட்குறேன், அவ்வளோ கடுமையான எதிரியாக வந்து திமுக இருக்கும் பொழுது திமுகவை எப்படியாவது தோற்கடிக்கணுங்கிற எண்ணம் தானே அவர்களுக்கு இருக்கணும். மாறா வந்து நாங்கள் வாக்கு வாங்கிட்டு போயிடுறோம் அப்படின்னா வர்ற ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ணுவோமே, அது அப்போ பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிரும்ல. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், இங்கே ஒரு வலுவான கூட்டணி என்பது உருவாகாமல் திமுகவை வீழ்த்த முடியாது. வலுவான கூட்டணி உருவாக்கத்திற்கு எந்த முனைப்பும் காட்டாத எந்த தலைவரும் திமுகவை நான் வீழ்த்துகிறேன் என்று சொல்வது பொய்மை. திமுகவை அவங்களால வீழ்த்த முடியாது. திமுகவுடைய மறைமுக வெற்றிக்கு வேலை செய்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க இந்த பட்டியலில் சீமான் எல்லாருமே தான் வைக்கிறேன். நான் எல்லாருமே தான் வைக்கிறேன். எல்லாரும் தாங்க வைக்க முடியும். எடப்பாடிக்கும் நான் வைப்பேன். எடப்பாடிக்கு நான் வைக்கிறேன், விஜய்க்கும் வைக்கிறேன், சீமான் அவர்களுக்கும் வைக்கிறேன். அப்ப யார் தான் திமுகவை வீழ்த்துறது? இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னு வைங்களேன், திமுக ஜெயிக்க முடியுமா? யோசிங்க. யார் 3 பேரும்? ஏடிஎம்கே, என்டிகே, டிவிகே. என்டிகே கூட்டணி வைக்க மாட்டேன், தனித்தடையால நான் போய் கரைய மாட்டேங்க, நான் மத்தவங்க வரலாற்றுல எங்க முன்னோர்கள் பண்ண தவிர நான் செய்ய மாட்டேன் அப்படின்றாரு. அந்த முன்னோர்கள்னாச்சும் ஏதாவது 4 எம்எல்ஏ சீட்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள்னாச்சும் இருந்தாங்க. இப்போ நீங்க வந்து கடைசி வரைக்கும் நீங்க வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க திமுக நான் வீழ்த்திடுவேன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. உங்களால முடியாதுன்னு சொல்லி ஒரு தனித்த அடையாளத்தோட நாங்க நிக்கிறோம். தனித்த அடையாளத்தோட நின்றுட்டே இருங்க, ஓரமா நின்றுட்டு இருங்க, போட்டிக்குள்ள வர மாட்டீங்க, அவ்வளவுதான் விஷயம். இல்ல இதுவே போட்டி தானே. இந்த பேட்டில்ல சீமானுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தரம் உயர்ந்திருக்குல்ல. அரசியல்ங்கிறது என்ன சொல்லுங்க நீங்க? சும்மா வெற்றி தோல்விதான். வெற்றி தோல்வி. பார்ட்டிசிபென்ட்ஸ் பலமுறை தோற்று நாங்க மேல எந்திரிச்சு வருவோன்றாங்க அவங்க. எனக்கு ஒண்ணு புரியல. ஒரு தேர்தல் செலவுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னைய விட அவங்களுக்கு நல்லா தெரியுங்க. எவ்வளவு ஆகும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? அவங்க தான் 10 லட்ச ரூபாயா 15 லட்ச ரூபாயா சொல்றாங்கல்ல. ஒரு தொகுதிக்கா 35 லட்சமா? ஒரு தொகுதிக்கு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 30 லட்சம்ங்கிறது எல்லாமே ரொம்ப கம்மி. வேட்பாளரா நின்னவனுக்கு தான் தெரியும் அந்த வழி. 35 லட்சமா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். உங்க கட்சியில நீங்க ஒவ்வொரு முறையும் நின்னு தோற்குறீங்கல்ல, சரி அதெல்லாம் தோத்துட்டு போங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக நிக்கிறான் பாருங்க ஒருத்தன், ஒரு வேட்பாளர். அந்த மாதிரி எத்தனை வேட்பாளர் உங்க கட்சியில கண்டினியூ ஆயிட்டு இருக்காங்க? எங்க அண்ணன் தனித்த அடையாளத்தோட நிக்கணும்ன்றாரு. நான் கேக்குறேன். இல்ல நான் சொல்றேன், அத அவங்க கிட்ட பேசுறேன். பல வேட்பாளர்கிட்ட நான் பேசுறேன். ஒரே ஒரு கேள்வி நான் கேக்குறேன். நான் அதுதான் சொல்றேன். இப்ப இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நின்றுருக்காங்க? ஆமா, அவங்க கிட்ட நான் பேசினேன். எங்க அண்ணன் தான் தனித்த அடையாளமா நிக்கிறாரு. இப்ப நீங்க வேட்பாளரா நிக்கிறவன்ட்ட பேசாதீங்க. அதே தொகுதியில போன முறை வேட்பாளரா நின்றுப்பாரு, அதுக்கு முன்னாடி ஒரு வேட்பாளரா நின்றுப்பாரு. அவங்களே தான் அவங்களே எல்லாம் என்ன 2-3 பேரை சொல்லலாம். அந்த மாதிரி 2-3 பேரை சொல்லலாம்.
இப்ப ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளர் நீங்க போடுறீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு 2016 இருந்து காட்டுறீங்க. 2016 ஒரு செட் ஆஃப் வேட்பாளர்கள், அதுக்கு அடுத்து 2021 2021 ஒரு செட் ஆஃப் வேட்பாளர்கள் இருக்காங்களா? அப்ப இப்போ ஒரு செட் ஆஃப் வேட்பாளர் இருக்காங்க. இப்ப 2021 வேட்பாளர்கள் 2016 வேட்பாளர்கள் எத்தனை பேர் உங்க கட்சியில இன்னைக்கு உறுப்பினர் வேட்பாளர்கள் சொல்லுங்க, இதுக்கு பதில் கொடுங்க. நாம் தமிழர் கேக்குறீங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க ஒருத்தன் எலெக்ஷன்ல நின்றுட்டு அவன் தோத்துட்டு அதுக்கப்புறம் அவன் அங்க அந்த ஊர்ல வந்து அரசியல நின்ற முடியும் நீங்க நம்புறீங்க. நீங்க நிக்கலாம், சீமான் அவர்கள் நிக்கலாம் எவ்வளவு நாளைக்கு வேணாலும். ஒருத்தன் ஏடிஎம்கேவையும் திமுக டிஎம்கே திமுக அங்க இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சியும் பகச்சு ஒருத்தன் நின்றுவான், தேர்தல் நின்றுவான், உண்மையும் நேர்மையா நின்றுவான். நின்னதுக்கு அப்புறம் அவனுக்கு பவர் கிடைக்காது, அவன் வாக்கெல்லாம் உடைச்சிட்டு அவன் தோத்துருவான். தோத்ததுக்கு அப்புறம் அவன் காணாம போயிடுறான். எங்க போனாவன்? நான் கேக்குறேன் 2016 இதுக்கு ஒண்ணுக்கு பதில் கொடுங்க. நீங்க 2016 தேர்தல்ல உங்க வேட்பாளர்கள் எத்தனை பேர் உங்க கட்சியில இருக்காங்க? இதுக்கு மட்டும் ஒரு லிஸ்ட் காட்டுங்க. 2016 ஒரு லிஸ்ட் காட்டுங்க, 2020 ஒரு லிஸ்ட் காட்டுங்க. உங்களுடைய கட்சி எனக்கு ரொம்ப நம்பகத்தன்மை கொண்டவர் தானே வேட்பாளராக நிப்பாட்டுவீங்க. அப்படி நம்பகத்தன்மை கொண்ட வேட்பாளர்களாக நிப்பாட்டிய நபர்கள் இப்ப எங்க போனாங்க? ஒன்னா நீங்க தப்பான ஆளுகளை அடையாளப்படுத்தினீங்களா, இல்ல எல்லாருமே உங்க மேல கோவப்பட்டு போயிட்டாங்களா? இப்ப இதுக்கு என்ன பதில்? இதுக்கு ஏதாவது பதில் கொடுங்களேன் பாப்போம். அப்படியே கடந்து தான் போவீங்க. இந்த கேள்விக்கு மட்டும் பதில் வரவே வராது. இந்த கேள்வியை கேட்கறவன் மேல எல்லாம் அவதூறு தான் தூக்கிட்டு வருவீங்க. இவங்களை மட்டும் யாரும் அவதூறு படுத்தக்கூடாது, ஆனா இவங்க மட்டும் எல்லாரும் மீதையும் அவதூறுப்படுத்துவாங்க. இந்த கேள்விக்கு பதில் கொடுங்க நீங்க. அது என்னங்க எனக்கு புரியல. உங்க கட்சியில வேட்பாளராக நிக்கிறவங்களே கட்சி விட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன நடக்குது? அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிளை சரி செய்யறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா இது வரைக்கும்? அப்ப திரும்ப நாங்க பார்ட்டிசிபெண்டா கலந்துக்கோங்க, தப்பு கிடையாது, யாரும் கலந்துக்கலாம். நீங்க கலந்துக்கலாம், நான் கலந்துக்கலாம். உங்களுக்கு ஒரு தொகுதி சொல்லுங்க மாதேஷ், இன்னும் கட்டுத்தொகை கம்மி தான் இருக்கும், சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படி போடுங்க. அப்படிலாம் வந்து கலந்துக்கிறவங்களை என்ன சொல்லுவீங்க நீங்க? இது வரைக்கும் சும்மா கட்டுத்தொகை போட்டு எத்தனை பேர் தேர்தல் அது எதுக்கு நிக்கிறாங்கன்னு அது ஒரு கதை இருக்குல்ல. நீங்களும் அதே மாதிரி நின்றுட்டு இருந்தீங்கன்னா இந்த விமர்சனம் உங்க மீது வருமா வராதா? வரக்கூடாது அப்படின்னா தேர்ந்தெடுங்க. ஒரு 10 தொகுதி தேர்ந்தெடுத்து இந்த 10 தொகுதியில நாங்க நிக்க போறோம். நாங்களும் 4 சீட் 5 சீட்டுக்கு போய் இன்னொருத்தங்கிட்ட போய் நிக்க சொல்றீங்களான்ற அந்த நிலை வந்துரும். இன்னொருத்தங்கிட்ட போக சொல்ல, உங்களோட ஒட்டுமொத்த கவனத்தையும் ஒரு 10 தொகுதி 20 தொகுதியில காமிச்சு ஒரு 10-20 எம்எல்ஏக்களை உருவாக்குங்க. முதல்ல எம்எல்ஏ இல்லாம நீங்க எவ்வளவு நாள் கண்டெஸ்ட் பண்ணீங்கனாலும் உங்க பாலிடிக்ஸ் எங்கேயுமே நகராது. இவ்வளவுதான் நான் சொல்றேன். நாம் தமிழருக்குன்னு ஒரு 10-15 எம்எல்ஏ வரட்டுமே. அந்த 10-15 எம்எல்ஏவை நீங்கள் எப்படி அடைய போகிறீர்கள்? ஏன் 234 கான்சென்ட்ரேட் பண்ணா முடியாதா? இவ்வளவு நாள் பண்ணீங்கல்ல, ஆமா, முடிஞ்சுதா? முடியல. இப்ப நான் கேக்குறேன், ஒரு நாள் வருவோம், அது வரைக்கும் காத்திருப்போம். எத்தனையாவது நூற்றாண்டுல அது நடக்கும் சொல்லுங்க. ஏன் நூற்றாண்டு? சரி, எத்தனையாவது ஆண்டுல அது நடக்கும் சொல்லுங்க நீங்க. ஏன்னா 2016க்கு நீங்க என்ன சொன்னீங்க? 2016 லட்சியம், 2021 நிச்சயம். நீங்க இப்ப அந்த சொல் பொய்யாயிடுச்சா இல்லையா? 2021 தேர்தலுக்கு இப்ப என்ன சொன்னீங்க சொல்லுங்க. அப்ப அதுவும் பொய்யாயிடுச்சா இல்லையா? அடுத்து இப்போ ஒரு தேர்தல் இருக்கும், இதுக்கு என்ன சொல்லுங்க நீங்க. அதிகாரத்தை அடையிறதுங்கிறது ஒரு அரசியலுங்க. அதிகாரம் இல்லாமல் எல்லாருமே வேஸ்ட். இவ்வளவுதான் வேஸ்ட். 26ல வீழ்த்த முடியுமா முடியாதா திமுகவை? ஒரு வலுவான கூட்டணி உருவாகாமல் அவர்களை வீழ்த்த முடியாது. அந்த வலுவான கூட்டணியை உருவாக்க விடாமல் தடுத்துக்கொண்டு அந்த வலுவான கூட்டணி உருவாகாமல் அரசியல் செய்து கொண்டிருப்பது மக்களை ஏமாத்துற அரசியல். இப்ப நான் சொல்றேன், இப்ப யாருக்கு தான் நீங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னா, நான் தமிழ் தேசியத்தை கொண்ட கொள்கை கொண்ட கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் தான் என்னோட ஆதரவு உண்டு. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. என்னை ஆதரிப்பவர்களும் அதுக்கு தான் ஆதரிக்கணும்ங்கிற சொல்றேன், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா இதெல்லாம் வேஸ்டான வாக்குகளா தான் போகுது. அதான் விஷயம். உங்களோட வாக்குகள் என்ன? அதுக்கு நீங்க நோட்டாக்கே போட்டு போயிடலாமே, அவ்வளவுதான். நீங்க நோட்டாக்கு போடுறது எவ்வளவு வேஸ்டோ அதே போல ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் வாக்குகளை போட்டு திரும்ப ஜெயிக்கவே மாட்டாங்க. வர ஜனவரி பிப்ரவரி காலகட்டங்களில் உணர்ந்து அலைன்ஸா மாற வாய்ப்பு இருக்கு. அலைன்ஸ் வச்சு மாறினாதான் பிஜேபியிடமிருந்தும் திமுகவிடமிருந்தும் தமிழகத்தை பாதுகாக்க முடியும். அது இவங்க யாரும் அதுக்கு உள்ள இறங்கி வரல அப்படிங்கிற பட்சத்துல இந்த தேர்தல் என்பது மக்களுக்கான தேர்தல் அல்ல. இது சும்மா அது வந்து ஒரு பவர் பிளே தான். இது திரும்ப திமுக தான் வரும். அப்ப அங்க 2 செக்மெண்ட் தான். திமுகவை ஏற்றுக்கொண்டவர்கள், திமுகவை எதிர்த்து போராடி வீழ்ந்தவர்கள் இருக்கும். இவ்வளவுதான் கணக்கு. அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். பார்க்கலாம். நீங்க உங்களுடைய பார்வையை சொல்றீங்க. இதே சூழ்நிலையில் பயணித்தால் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும். இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ 1000 இது சொல்லிக்கோ, என் இனத்தை ஒழித்த திமுக ஒழிய வேண்டும். இந்த கூற்றுக்கு இவங்களுக்கு மாற்று கருத்து இருக்காது. நான் ஒன்று சொல்றேன். ஆரம்ப காலகட்டத்தில் 2013 நாம் தமிழ் கட்சி வந்து கட்சியா ஆயிருச்சு. ஆனா அவர் தேர்தலை சந்திக்கிறது அப்படின்னு வரும்போது அது இயக்கமா இருந்தாங்க.
இயக்கமாக இருக்கும் பொழுது, அவர்கள் கட்சியாக மாறல, இயக்கமாக இருக்கும் பொழுது நாம் தமிழர் தரப்பு வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவாக நின்றார்கள். என்ன காரணத்தை கொண்டு சொன்னி நீங்க ஆதரவா நின்னீங்க? அப்ப உங்க கொள்கையெல்லாம் வித்துட்டீங்களா நீங்க? அப்ப உங்க தனித்துவம் மாறலையா? இல்ல காங்கிரஸ் நம் இனத்தை ஒழித்த காங்கிரஸ வீழ்த்தணும். நம்ம வீழ்த்தணும், திமுகவே வீழ்த்தணும். காங்கிரஸ் மட்டும் அவங்க வீழ்த்தணும் இல்ல, திமுக அண்ட் காங்கிரஸ் தான் அலையன்ஸ் அங்க. சரி. சோ காங்கிரஸ் அண்ட் திமுக அலையன்ஸ் வந்து வந்துவிடக் கூடாது. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னு அடிச்சிங்க. அதை அடிக்கும் பொழுது கூட போய் யாரோட நின்னீங்க? ஏடிஎம்கேவோட நின்னீங்க. ஏன்னா அப்ப உங்களுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு பொது எதிரி அப்படின்னு வரும் பொழுது அவங்கள நம்ம வீழ்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்க வரீங்க. சரி. அந்த அன்னைக்கு இருந்த அந்த நிலைப்பாடு ஏன் இன்னைக்கு மாறிடுச்சு உங்ககிட்ட? இன்னைக்கும் பொது எதிரி திமுக தான். ஆனா அந்த பொது எதிரி ஜெயிப்பதற்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் பயனடைகிறீங்களே, பயனாளியாக இருப்பீங்களே. இந்த உதவி செய்யறாங்கன்றீங்க. உதவி இல்ல, உங்களை அறியாமையே, உங்களை அறிந்து கொண்டு உதவி செய்யறேன்னு அந்த குற்றச்சாட்டு நான் சொல்லல. அறியாமலே உதவி ஆகுது இல்ல, நீங்க தெரிஞ்சதை செய்யல, ஆனா உங்களோட நிலைப்பாடு மூலமாக அது திமுகவுக்கு உதவியாக மாறுது இல்ல. இல்ல அப்படிதான் போகுமான்னு தெரியல. அப்படிதான் போக போகுது. பார்க்கலாம், நம்ம காத்திருப்போம். கணக்கியல் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படிதான் போக போகுது. நவம்பர் தான் இது, இன்னும் ஜனவரி பிப்ரவரி. என்னோட இதை நான் தெளிவா சொல்லிட்டேன். சரி. இதுல மக்கள் தரப்புல இருந்து நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, எனக்கு பிஜேபியும் பிடிக்கல, எனக்கு பிஜேபியும் நான் மக்களுக்கு நல்லது செய்ய போறது இல்ல. பிஜேபியோட இருக்கக்கூடிய அதிமுகவை என்னால ஏற்றுக்க முடியாது. என்னங்க நீங்க திமுகக்கு மாற்ற பிஜேபியா, அது எப்படி ஏத்துக்க முடியும்? அது கேக்குறேன். எடப்பாடி ஹேண்டில் பண்ணிப்பாரு. அதிமுக தாங்க இங்க தலைமை, அவங்க தாங்க சபார்டினேட் தான் பிஜேபி. அதுல அதை வந்து எடப்பாடி சொல்லிட்டு இருக்காருங்க, பிஜேபி ஒத்துக்கவே இல்லைங்க. பிஜேபி ஒத்துக்கவே இல்லை. அவங்க டிஎம்கே பிஜேபி தான் கொண்டு போவாங்க. டிஎம்கேவே அப்படிதான் கொண்டு போகும், எடப்பாடியை கொண்டு வர மாட்டாங்க. அவங்க எடப்பாடியை வந்து பிஜேபியோட கையால தானே விமர்சிக்கிறாங்க. ஆமா. அப்ப அங்க எடப்பாடி தருது, அதனால அதை செய்யறாங்க. அதுதான் நீங்க பிஜேபியோட இருக்கக்கூடிய கூட்டணி என்பது டிஎம்கேக்கு லாபம் தரக்கூடிய கூட்டணி. உங்க சைடு இருக்கக்கூடிய குறைகளை நீங்க வெட்டணும்ல, அப்பதானே நான் வந்து அவங்களை எதிர்க்கிறதுக்கு தகுதியானவன்னு சொல்ல முடியும். நீங்க உங்க சைடு ஒரு குறையை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வந்து இவங்களை எதிர்க்க போறீங்க? சோ ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலையன்ஸோட இருக்கக்கூடிய இந்த கூட்டணி வந்து நிச்சயம் வந்து டிஎம்கேவை வீழ்த்துவதற்கு சரியான ஒரு அமைப்பாக இருக்காது, முடியாது. அதே போல சீமானும் விஜயும் தனித்து நிக்கிறதும் லாபம். இவங்க ரெண்டு பேரும் தனியா நிக்கும்போது இவங்களுக்கு லாபம், இவங்களுக்கு லாபம், இவங்களுக்கு வந்து வாக்கு ஏறும். புரியுதுங்களா? இவங்க வந்து வாக்கு ஏறும், அது மூலம் ஒரு சதவீதம். சரி, இந்த முறை சதவீதத்தை காட்டிடுவீங்க, அடுத்த முறை என்ன கூட்டணி போவீங்களா? அடுத்த முறை சதவீதத்தை தான் காட்டுவீங்க. நீங்க என்னைக்காவது ஒரு கட்சி தமிழ்நாட்டு அரசியல்ல கூட்டணியே வைக்காம ஜெயிச்ச வரலாறு ஏதாவது இருக்கா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன் நான். தமிழ்நாட்டுல இல்ல இல்ல, இது வரைக்கும் அப்படி ஒரு அடையாளத்தோட அந்த அடையாளத்தை அவங்க உருவாக்குறதுக்கு, அவங்க வரலாறு படைக்கிறதுக்கு, அவங்க வரலாற்று கடமையை ஆட்டுறதுக்கு அவங்க செய்யட்டும். ஆனா இந்த தேர்தலில் அந்த வரலாறு சாத்தியப்படுமானா சாத்தியப்படாது. ஸோ இவ்வளவுதான் என்னுடைய விமர்சனம். மக்கள் கிட்ட கொடுப்போம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி. நன்றி.